ஓகே. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கமும், வாழ்த்துக்களையும் நாம் பதிவு செய்கிறோம். ஆ நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய நிகழ்வை பெருமை சேர்த்து, நாளும் ஒரு கதை என்கிற தலைப்பின் கீழ் புதுமைப்பித்தன் கீரா அவர்களுடைய கதைகளை இணைத்து இன்றைக்கு 53ஆம் நாள் நிகழ்வில் நாம் இணைந்திருக்கிறோம் தோழமைகளே, ஆளுமைகளே. இன்றைய தினம் நம்மோடு கதை சொல்லுவதற்காக தோமுசி ரகுநாதன் ஐயாவுடைய கதையை சொல்லுவதற்காக தாலாட்டு என்கிற சிறுகதை சொல்லுவதற்காக போற்றுதலுக்குரிய நம்முடைய திருச்சியில் இருக்கக்கூடிய பெரியார் அரசு கல்லூரியினுடைய தமிழ் துறையினுடைய பேராசிரியர் ஐயா முனைவர் பா கிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா கிருஷ்ணன் ஐயா அவர்களை சொல்லுவதென்றால் ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சியில் தவறாது பங்கேற்கிறார். எப்படி நம்முடைய சமீபத்தில் நம்மோடு கீரா கதைகளுக்கு பிறகு இணைந்த பிரபாகர் ஐயா எப்படி தினமும் இணைகிறாரோ, அதுபோல கிருஷ்ணன் ஐயா அவர்கள் என்றைக்கு நம்முடைய கதை சொல்லுவதற்காக முதலிலே நம்மோடு இணைந்தவர் தொடர்ந்து தமிழ் ஒளியிலே பங்கேற்றார். நாளும் ஒரு அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் பங்கேற்றார். இப்பொழுதும் பங்கேற்கிறார். தினமும் பின்னூட்டம் வழங்குகிறார். கதையை படித்து விட்டு வருகிறார். இதையெல்லாம் மீறி நல்ல ஒரு இலக்கிய ஆளுமையாக இருக்கிறார். பொது உடைமை சிந்தனையோடு பயணிக்கக்கூடிய பேராசிரியர் அவர்கள் தமிழ் துறையிலே எண்ணற்ற சாதனைகளை செய்திருக்கிறார். பல்வேறு நூல்களை எழுதியிருக்கக்கூடிய இலக்கிய ஆளுமை, கருத்தரங்கங்கள், பன்னாட்டு கருத்தரங்கங்கள், தேசிய கருத்தரங்கங்கள், இந்த கருத்தரங்கங்களில் எல்லாம் தலைமையேற்றும் ஒருங்கிணைப்பாளராகவும் கட்டுரையாளராகவும் பயணித்திருக்கக்கூடிய பேராசிரியர், நல்ல ஆய்வு சிந்தனை உள்ள ஆய்வு இதழ்களில் தொடர்ந்து எழுதி வரக்கூடிய நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா முனைவர் பா கிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கு தாலாட்டு என்கிற தோமுசி ரகுநாதனுடைய கதையை சொல்ல வருமாறு தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே வருக, கதை சொல்க. ஐயா கேட்கல. முதல்ல கேட்டது இப்ப கேட்கல. இல்ல கேட்கல. இல்ல கேட்கல. முதல்ல நல்லா கேட்டது. இல்ல கேட்கல. பின்ன நல்லா அமைக்கி சொல்லி விடுங்க. பேசுங்க. இல்ல எனக்கு மட்டும்தான் கேட்கலையா? இல்ல எல்லாருக்கும் நானே தப்பா சொல்றேனா? கேட்கல பேராசிரியரே. கேட்கல. முதல்ல நல்லா கேட்டது. பேராசிரியரே முதல்ல நல்லா கேட்டது. ஏதோ ஒரு இடையூறு நடந்திருக்கு. உடனே காட்டிட்டாங்க. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஐயா ஐயா கேக்குதுங்களா? நல்லா கேக்குது. இன்றைக்கு நாளும் ஒரு கதை சொல்லல் நிகழ்வில் 53வது நாள். தொடர்ந்து தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டு இருப்பதற்கு இந்த கதை சொல்லல் நிகழ்வு சான்றாக இருக்கிறது. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர், மதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் போற்றுவதற்கும் உரிய மருத்துவர் அறமையா அவர்களுக்கும் இந்த நிகழ்வினை மிக சிறப்பாக தினந்தோறும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் தோழமை முனைவர் கருமுருகன் ஐயா அவர்களுக்கும், சிவகாசி சிவசுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும், சாத்தூர் கணேசன் ஐயா அவர்களுக்கும், அரசெல்வி அம்மா அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்விலே தவறாது தொடர்ந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்புமிகு பாலசுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் தோழர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்திலே முதலாக தொழிலாளர்களுடைய, குறிப்பாக நெசவு தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை 1951 பஞ்சும் பசியும் என்கிற புதினத்தின் மூலமாக சோசலிச யதார்த்தவாத நாவலை எழுதியவர் மதிப்பிற்குரிய தோமுசி ரகுநாதன் ஐயா அவர்கள். அவர்களுடைய சிறுகதை தாலாட்டு என்கிற சிறுகதை. இந்த சிறுகதை 1950ஆம் ஆண்டு எழுத பெற்றிருக்கிறது.
ஆக நம் மனிதனுடைய வாழ்க்கையில் பிறப்பு முதல் வாழ்வினுடைய இறுதி வரை பிறக்கின்ற பொழுதும் தாலாட்டு, வாழ்வின் இறுதியிலும் ஏதோ ஒரு வகையில் தாலாட்டு என்கிற வகையிலே தாலாட்டு என்பது நம் மனித வாழ்விலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. வானம் மேகத்தை தாளாட்டுகிறது, கடல் அலையை தாளாட்டுகிறது, தென்றல் மரங்களை தாளாட்டுகிறது, இயற்கையை தாளாட்டுகிறது, அன்னை பிள்ளையை தாளாட்டுகிறாள், கணவன் மனைவியை தாளாட்டுகிறான். இப்படி தாளாட்டு என்பது ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இரண்டர கலந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம், ஒவ்வொருவரும் அனுபவித்தும் இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த தாலாட்டு என்கிற சிறுகதை இடம்பெறக்கூடிய பாத்திரங்களாக நான் முதலில் சொல்லிவிட்டு கதைக்குள் செல்லலாம் என்று எண்ணுகிறேன். சுந்தரமூர்த்தி என்பவன், அவனுடைய மனைவி மரகதம், அவனுடைய முதல் மனைவி சுந்தர வடிவு என்பவள், பெயரை மட்டும் இங்கே சுட்டுகிறார், அவனுடைய அக்கா. இவர்கள்தான் இந்த சிறுகதையிலே வரக்கூடிய இடம்பெறக்கூடிய பாத்திரங்களாக இருக்கின்றது. மனிதனுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள், அந்த இளம் வயதிலே அந்த இன்னல்களை தாங்கிக் கொண்டு மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குகின்ற பொழுது அந்த புதிய வாழ்க்கையிலே மனம் பிள்ளையா அல்லது அன்பு மனைவிக்கு நாம் மகிழ்விப்பதா என்கிற ஒரு இருதலை கொள்ளி எறும்பு போன்ற ஒரு சூழலில் தவிக்கக்கூடிய மனிதனுடைய மனத்தை, குழந்தையையும் பார்க்க வேண்டும், மனைவியையும் பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஊசலாட்டமான ஊடாட்டமான மனநிலையை இந்த கதையில தோமுசி ஐயா அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார். மிக நுட்பமாகவும் இன்னும் நுட்பமாகவும் இந்த கதையை ஆழமாகவும் நாம் பார்க்கலாம். ஆக அவற்றை உங்களுடைய வாசிப்பு அனுபவத்திற்கு ஏற்பவும் நீங்கள் அதை உணர்ந்து கொள்ளலாம் என்கிற வகையிலே அதை உங்கள் வசமே நான் விட்டு விடுகின்றேன். இப்பொழுது நான் கதைக்கு வருகின்றேன். சுந்தரமூர்த்தி வெளிமுற்றத்தில் ஈசி சேரில் கண்ணை மூடியவாறே படுத்து கிடந்தான். ஆனால் கண்கள் தான் மூடியிருந்தனவே தவிர மனசு மூடவில்லை. மனசில் என்னென்னவோ சிந்தனை உருண்டு பிறண்டு கொடுத்து கொண்டிருந்தான். அப்படியே உருண்டு பிறண்டு அவனும் படுத்து பார்க்கிறான். பார்த்தா திடீர்னு உள்வீட்டு கடிகாரம் மணி 13 அடித்தது. மணி 13னா 1 மணி, இரவு 1 மணி, 13 அடித்தது. அவனுக்கு தெரியும், பெரிய பெருமாள் கோயில் அர்த்தசாம சேவைக்காக சங்கு ஊதும் அந்த சத்தம் என்று அவன் முழக்கம் அவனுக்கு கேட்க செய்தார் என்று அவன் எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனா அவன் தூங்கல. அந்த 1 மணி வரை அவன் தூங்கவில்லை. அவனுடைய அக்கா என்ன சுந்தரம் படுத்து கிடந்தா, ரூமுக்கு போ என்று அவனது ஒன்றுவிட்ட அக்கா அவனை சத்தம் கொடுத்தாள். ஒன்றை நான் சொல்ல மறந்து விட்டேன். இந்த கதை எப்படி தொடங்குகிறார் என்று சொன்னால், சுந்தரமூர்த்திக்கு அன்றுதான் சாந்தி கல்யாணம் என்று கதையை தொடங்குகிறார். சுந்தரமூர்த்திக்கு அன்றுதான் சாந்தி கல்யாணம் என்று கதையை இப்படி தொடங்கிட்டு வர்றாரு. அப்ப ஈசி சேர்ல படுத்திருக்கான். சுந்தரமூர்த்தி திடுக்கிட்டு கண்ணை திறந்து பார்க்கிறான். அவனது நிலையை நினைவு தொடர் அங்கேயே என்ன செய்யுதுன்னா, படீர் என்று அருந்து போன தன் காரணமாகத்தான் அந்த திகைப்பு. அவன் திடீர்னு தேய்ச்சி பார்க்கிறான். எழுந்ததும் கண்ணை திறந்து புறங்கைகளால் கசக்கி கொண்டான். இப்ப கண்ணை நம்ம அப்படி அப்படியே இந்த கண்ணை தொடச்சிக்கிற மாதிரி அப்படியே கசக்கிட்டான். சரி, மணி தூங்கிட்டானா என்று அவங்க அக்கா கிட்ட கேட்கிறான். சரி, மணி தூங்கிட்டானா அப்படின்னு. இந்த மணிங்கிறவன் அவனுடைய
13 மாத குழந்தை பையன் மணி. இவன் அந்த பாத்திரத்துல இடம்பெறான். அப்ப அகடகர் சரி மணி தூங்கிட்டானா என்று அவங்க அக்காவிடம் கேட்கிறான். அவன் அப்பவே தூங்கிட்டான், இனிமே என்ன, அவன் கவலையும் விட்டது, உன் கவலையும் விட்டது என்று அவனுடைய அக்கா மனம் நிறைந்து கூறிவிட்டு அப்படியே பெருமூச்சு எறிந்து கொள்கிறாள். சரி நீ போ, நான் போய்க்கிடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சுந்தரமூர்த்தி மீண்டும் என்ன பண்றான் அப்படின்னா அந்த ஈசி சேரியில் அப்படியே சாஞ்சிருக்கான் சுந்தரமூர்த்தி. நேரமும் தான் ஆச்சுல அப்படின்னு திரும்ப அவங்க அக்கா நேரமும் தான் ஆச்சுல என்று கூறிக்கொண்டு அவங்க அக்கா என்ன பண்றாங்கன்னா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அகன்று போயிடுறாங்க. சுந்தரமூர்த்தி அப்படியே இந்த ஈசி சேர்ல படுத்தவாறு என்ன பண்றான்னா வானத்தை பார்க்கிறான். வானத்துல ஒரே நட்சத்திர கூட்டம். அந்த இரவு 11 மணிக்கு ஒரே இருள். ஒரு பக்கம் நட்சத்திர கூட்டம், ஒரே இருள். அந்த இருள்ல துளி துளி துவாரங்கள் பொத்து கொண்டது போல நட்சத்திரங்கள் மினுக்குகின்றன. அப்படியே மினுக்குன எரியுது, மினுக்குகின்றன. அந்த இருளுக்கும் நட்சத்திரங்களுக்கு மேலாக பாத்தீங்கன்னா எதையோ யாரையோ தேடி பார்ப்பது போல அவன் கண்கள் ஒரு கணம் அப்படியே கூர்மை பெறுகிறது. மறுகணம் பார்த்தா அவன் பெருமூச்சு விட்டு கொண்டு இருக்கின்றான். விட்டுட்டு அப்படியே சுற்றுமுற்றும் இப்படி இந்த பக்கமும் வந்து பாக்குறான். அவங்க வீட்டு கூடாரத்தில், இந்த கூடாரம் என்பது எல்லாருக்கும் தெரியும், நம்ம கிராமப்புறங்கள்ல வீட்டுக்கு முன்னாடி அந்த கொட்டகை மாதிரி அது கூடாரம்பாங்க. அந்த கூடாரத்தில் பெட்ரோமாக்ஸ் லைட் வந்து அப்படியே புஷ்ன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த பெட்ரோமாக்ஸ் லைட் வந்து நான் சின்ன பையனா இருக்கும்போதெல்லாம் பார்த்துருக்கிறேன். ஊர்ல கல்யாணம், காதணி விழா, இது மாதிரி திருவிழாக்கெல்லாம் அந்த பெட்ரோமாக்ஸ் லைட்டை போய் வாடகைக்கு 10 ரூபாய்க்கு வாடகைக்கு வந்து எடுத்துட்டு வருவாங்க. நாங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துருக்கோம். அப்படி கூட்டத்தில் இந்த கூடாரத்தில் பெட்ரோமாக்ஸ் லைட் வந்து புஷ்ன்னு அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். காற்று கரைஞ்சு போனதுனால அந்த விளக்கினுடைய ஒளி என்ன ஆகுதுன்னா அப்படியே மங்கிட்டே வருது. அது எப்படி இருந்ததுன்னா அந்த ஒளி மங்கி செத்து சோகை பிடிச்ச மூஞ்சியை போல பிரகாசம் இல்லாமல் அப்படியே காய்ந்து கொண்டு இருந்தது அந்த பெட்ரோமாக்ஸ் லைட்டு. இப்போ விளக்கின் மீது எண்ணற்ற பூச்சிகள், அந்துகள் அப்படின்னு சொல்லுவாரு, எண்ணற்ற பூச்சிகளும் ஈசல்களும் மோதி மோதி அப்படியே அதை வந்து விழுந்து கொண்டு இருக்கின்றன. இந்த விளக்கை தேடி விட்டில் பூச்சிகள் மாதிரி அப்படியே விழுந்து கொண்டு இருக்கின்றன. இந்த ஈசல்கள்லாம் நம்ம பார்த்திருப்போம் கார்காலத்துல, இந்த ஆவணி புரட்டாசி கார்காலத்துல அந்த ஈசல்கள்லாம் அப்படியே இரவு நேரங்கள்லாம் அந்தி பொழுதெல்லாம் வந்து பறக்கும் ஈசல் வந்து அப்படியே பறந்து கொண்டு இருக்கின்றன. வீட்டு அந்த தாரிசாவில வந்து உள்ள அங்க வந்து பாக்குறான், பெண்கள் வந்து படுத்து தூங்கி கொண்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இங்க என்ன சொல்றாரு ஆசிரியர்னா, சீதை மட்டும் இல்லாத அசோகவனத்துல ராட்சச காவல் மாதிரி இருக்கிறதா அந்த கோலம். சுந்தரமூர்த்திக்கு அந்த விகார காட்சியே ஒரு கணம் கூட அவன் வந்து என்ன பண்ணல, கண் நிலை குத்தவில்லை, அதை பார்க்கல. ஏன்னா இரவு நேரத்துல அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம எப்படி நம்ம கை ஒரு பக்கம் இருக்கு, கால் ஒரு பக்கம் கிடக்கும். இப்ப அந்த காட்சியை வந்து அவன் வந்து அதை விரும்பி வந்து பார்க்கல. உடனே என்ன பண்றான் அப்படின்னா எழுந்து சென்று அவன் போய் காஸ் லைட்டினுடைய அந்த பெட்ரோமாக்ஸ் லைட்டினுடைய அந்த பிடியை வந்து திருகி அப்படியே நெகிழ்த்துறான். அப்போ இந்த மூச்சை இழக்கக்கூடிய பெட்ரோமாக்ஸ் ஆங்காரமாக உரிமை கொண்டு ஒளியை பறிகொடுத்து அடங்கியது அப்படிங்கிறார். துஷ்டன் இதவான பொண்ண அப்படியே அந்த பெட்ரோமாக்ஸ் லைட் வந்து அந்த ஒளியை வந்து அடங்கிச்சு. இருள் எங்க பார்த்தாலும் இருள் சூழ்ந்து பரவி இருக்கும். சுற்றுப்புற சூழ்நிலையெல்லாம் பாத்தீங்கன்னா அவனுடைய கற்புலனுக்கு மறைந்த பின்னா என்ன செய்யறான் அப்படின்னா சுத்து முத்தம் பாக்குறா, யாரும் முடிச்சிருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லி பாக்கலாம். இந்த கதை ரொம்ப இதா கொண்டு போறார் ஆசிரியர். பார்த்துட்டு மெதுவா என்ன செய்யறான், அப்படியே அடி எடுத்து வைத்து மாடிப்படியில மேல ஏறுறான். ஏறி மாடிக்கு சென்று போய் அறையினுடைய அந்த கதவை வந்து என்ன பண்றான், அப்படியே தள்ளுறான். கதவு தாளிடப்படவில்லை, கதவு தானாகவே அப்படியே வந்து திறந்து கொண்டது. அப்புறம் திறந்துட்டு அந்த அறைக்குள்ள போயிட்டு அந்த கதவை வந்து திரும்ப என்ன பண்றான் அப்படின்னா கதவை மூடுறான் சுந்தரமூர்த்தி. பழையபடி கதவை வந்து சாத்திட்டு அங்க அந்த கட்டில்ல மரகதம், இது இவனுடைய 2வது மனைவி மரகதம். ஏன்னா முதல் மனைவி சுந்தர வடிவு வந்து அவ இறந்து போயிடுறான்.
அதனால இரண்டாவதாக மரகதம் என்பவளை ஊராருடைய வற்புறுத்தலுக்கும் தன்னுடைய அக்காவுடைய வற்புறுத்தலுக்கும் ஏற்ப இவன் இரண்டாவதாக இந்த மரகதத்தை திருமணம் செய்து கொள்கிறான் சுந்தரமூர்த்தி. இப்ப அவன் உள்ளே அங்க பாத்தீங்கன்னா அந்த மரகதம் கட்டில்ல இருந்தவ அப்படியே துள்ளி தாவி குதித்து கொண்டு கட்டில விட்டு இறங்கி அப்படியே ஒதுங்கி நிக்கிறான். ஏன்னா கதையினுடைய தொடக்கத்திலே சொல்லிட்டாரு, இன்னைக்குதான் சுந்தரமூர்த்திக்கு சாந்தி கல்யாணம் என்று. அப்படியே இறங்கி நிக்கிறான். சுந்தரமூர்த்தி என்ன பண்ற, நேரா மரகதத்துல நேரா அவன் போகல. நேரா என்ன செய்யறான்னா, வெளியில பாக்குறான், ஜன்னல் ஓரமா நின்று அவனும் ஜன்னல் வழியே திரும்ப பாக்குறான். யாராவது கண் விழிச்சிருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாக்குறான். பிறகு அவன் மனசுக்குள்ள ஏதோ நினைச்சுக்கிட்டான் மாதிரி என்ன பண்றான் அப்படின்னா, நேரா விசுக்குன்னு திரும்பி நேரா கட்டில்ல உட்கார்ந்துடுறான். உட்கார்ந்துட்டு மரகதம் இன்னும் கொஞ்சம் ஒதுங்கி, அவ என்ன பண்றான்னா மரகதம் இன்னும் கொஞ்சம் ஒதுங்கி நிக்கிறா. ஏன்னா அந்த விலகு தூரம் நீளுகிற பொழுது அன்பு கூடும் என்று சொல்வார்கள் அல்லவா, அது மாதிரி இன்னும் கொஞ்சம் அவ தள்ளி நிக்கிறா. இவன் என்ன பண்ண, கட்டில பார்த்தோம்னா புதிய தலையணை, புதிய மெத்தை, அதெல்லாம் விரிச்சு போடப்பட்டிருக்கு. அதன் மீது என்ன பண்றான், அப்போது அவன் அந்த பார்த்த வானத்து நட்சத்திரங்களை போல அங்க துளி துளியாக உதிரி பூக்கள் அந்த கட்டிலே சிதறி கிடக்கிறது. அப்ப அந்த வானத்தை ஊடுருவி பார்த்தது போலவே அந்த அந்த பூக்களை எல்லாம் பார்க்கலாம். அந்த சுந்தரமூர்த்தி உட்காரான். அவனுக்கு எதிரே இருக்கக்கூடிய சிறு பெஞ்சியில அங்க பால் ஆறி போய் ஆடை படர்ந்த பால் இருக்கிறது. அதுக்கு பக்கத்துல தின்பண்டங்கள் நிறைய வச்சிருக்காங்க. அவ சுவர் ஓரத்துல பாத்தீங்கன்னா குத்து விளக்கு மாதிரி மரகதம் மூச்சு விடாம ஆடாம அசையாம அங்க இருக்கா. ஆனா நின்று கொண்டு இருக்கா. அங்க குத்து விளக்கும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ சொல்றான் சுந்தரமூர்த்தி, உட்காரேன் அப்படிங்கிறான். மரகதத்துல உட்காரேன் அப்படின்னு சொல்றான். மரகதான் உட்காரல, அப்படியே நின்றுகிட்டே இருக்கா. சுந்தரமூர்த்தி கட்டில்ல இருந்தவாறு அவளை இப்படி எட்டி பிடிக்க முயற்சிக்கிறான். எட்டி பிடிக்க முயற்சி உடனே மரகதான் கூச்சத்தினால வெக்கத்தினால இன்னும் கொஞ்சம் விலகி கொஞ்சம் போறான். உடனே அவன் சுந்தரமூர்த்தியோட கை அவளுடைய சேலையுடைய முந்தானைய அவ சேலை முந்தான சுந்தரமூர்த்தியுடைய கைப்பிடிக்கல சிக்கிக்குது. அப்படியே என்ன பண்றான் சுந்தரமூர்த்தி, பிடித்த இந்த பிடியை விடாமல் அப்படியே சேலைய சேலை இழுக்கிறான். மரகதம் வேற வழி இல்லாம என்ன பண்றான்னா, சேலை கூடிய அந்த திசையில நோக்கி என்ன செய்யறா, இவ திரும்பி பார்த்து தானும் வந்துடுறான். அவன் சுந்தரமூர்த்தி பக்கத்துல இவ வந்த உடனே அவன் சுந்தரமூர்த்தி மரகதத்தை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார சொல்றான். அவ அப்படியே பாத்தீங்கன்னா பூசி உருகி குன்றிய மரகத வேறு வழி இல்லாம அவன் பக்கத்துல உட்கார்றான். அப்போ சுந்தரமூர்த்தி என்ன பண்றான்னா, மெதுவா அவ கையை எடுத்து தன் கையில அப்படியே வச்சுக்கிறான். அந்த மிருதுவான கன்னி கரங்கள், அந்த மரகதத்தினுடைய அந்த கரங்கள் ஸ்பரிசத்துல சுகத்துல அவன் உடல் அப்படியே புலாங்கிதம் அடைந்தது. அப்படியே அவனுக்கு ஒரு ஒரு அந்த அந்த ஸ்பரிசத்தில் புலாங்கிதம் அடைகிறதான். இத்தனை காலமாக மனசுல தலை தூக்கி நின்ற அந்த பிரம்மச்சரியம் அந்த ஸ்பரிச இன்பத்துல கரைந்தோடி விட்டதாம். தூங்கி கிடந்த ஆண்மை தன்னுடைய முறுக்கையெல்லாம் காட்டி மறைத்து துணித்தது சுந்தரத்துக்கு. சரி, என்ன பண்ணா, பற்றிய கையை அப்படியே அழுத்தி பிடிக்கிறான். மரகதம் ஏன் பேசாம இருக்க அப்படின்னு கேட்கிறான். மரகதம் ஏன் பேசாம இருக்க அப்படின்னு. அப்போ அவ ஒண்ணுமே பேசல, பதில் இல்லை. அவள் எதை பேசுவாள், எப்படி பேசுவாள்? சுந்தரமூர்த்திக்கு ஆண்மையினுடைய அந்த உத்வேகத்துல அசட்டுத்தனம் தெரியாம ஏதோ பேசினான். ஆனா சுந்தரமூர்த்தி ஏதோதோ மனசு பேசினான். சரி மரத்துக்கு, சரி உனக்கு பசிக்கிறதா,
ஏதாவது சாப்பிடேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல தட்டுல இருந்த தின்பண்டத்துல ஒன்றை எடுத்து அவ மரகதத்துடைய வாய் பக்கத்துல அப்படியே கொண்டு போனான். அவ அப்படியே வாய மூடிய வர தலையை வந்து ஆட்டுறான். வேண்டாம் அப்படின்னு தலையை ஆட்டுறான். அப்புறம் இவன் சரி அப்படின்னு சொல்லி கொண்டு அந்த தின்பண்டத்தை தன்னுடைய வாயில போட்டுக் கொள்கிறான் சுந்தரமூர்த்தி. கொஞ்ச நேரம் சுந்தரமூர்த்தி ஏதேதோ பேசிக்கொண்டு என்ன பண்றான் அப்படின்னா, அவ மரகதத்தினுடைய உடம்பில் செல்ல சரசங்கள் ஆடிக்கொண்டிருக்கிறான். செல்ல சரசங்கள் ஆடிக்கொண்டிருக்கிறான். மரகதமா அவள் என்ன பண்றா, கணத்துக்கு ஒரு கோணலாக உடம்பை நெளித்து கொடுத்து கொண்டு அப்படியே பேசாது இருந்தாள். குத்து விளக்கு சுடர் அந்த எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா மெலிந்து வாட ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமா அந்த எண்ணெய் தீரத்துல அந்த திரி விளக்கு வந்து சுடர் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்துல திரி வந்து விளக்குக்குள்ளேயே அந்த விளக்கு எண்ணெய்க்குள்ளேயே வந்து எரிந்து கருகி சாம்பலா ஆயிருச்சு. ஒரே அறை முழுவதும் இருள் அடங்கியது. இருளில் மூழ்கிச்சு அறை முழுவதும். இருள் சூழ்ந்துருச்சு. சுந்தரமூர்த்தி என்ன பண்றான்னா, மரகதத்தை அப்படியே மெதுவாக தலையணையில சாய்க்கிறான். கட்டிலுக்கு கீழே தொங்கி கிடந்த அவளுடைய கால்களை மேலே எடுத்து வைக்கிறான். அடுத்த நிமிடம் மறுகணம் சுந்தரமூர்த்தியினுடைய முகத்துல மரகதத்தினுடைய சுடுமூச்சு அப்படியே உரைத்து கொண்டிருக்கிறது. சுந்தரமூர்த்தி என்ன பண்றான் அப்படின்னா, மரகதத்தினுடைய கன்னங்களை இருட்டில் தடவி தடம் கண்டு கொண்டிருந்தான். இந்த தடவி தடம் கண்டு கொண்டிருந்தான் போது அங்க நிறைய டாட் வந்து ஆசிரியர் கொடுத்திருப்பாங்க. அதுல இந்த சிறுகதையில கேள்விக்குறி இப்படி டாட் கொடுத்தோம்னா அதுக்கும் பொருள் உண்டு. அதுதான் சிறுகதை, அதுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அதே மாதிரி அப்படின்னு அந்த ஒரு எழுத்து இருந்தாவே அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அப்படின்னா ஆமான்னு அர்த்தம் வந்து இல்லையா, அது மாதிரி இங்க டாட் கொடுக்குறாரு. வெளியிலிருந்து ஓவென்று ஒரு அந்த நேரத்துல ஒரு அழுகுரல் கேட்கிறது வெளியில இருந்து. அப்போ அந்த அழுகின்ற அந்த முழக்க அந்த குரலும் வந்து சுந்தரத்துக்கும் கேட்குது. அந்த அழுகிற குரல் வந்து அவனுக்கு வந்து சுந்தரத்துக்கும் கேட்கிறது. உடனே மணி முடிச்சுட்டான் போல் இருக்கு என்று சொல்லி கொண்டு என்ன செய்யறான் சுந்தரமூர்த்தி, அப்படியே தலைய சாய்க்கிறான். ஆனால் அப்படின்னு அப்படியே டேஸ்ட் கொடுப்பாரு. வெளியில அழுகு சத்தம் ஓயவே இல்லை. எங்க அப்பா எங்க அப்பா எங்க அப்பா என்று அந்த மழலை குரலில் அழுது கொண்டே முனிகிறான் அந்த மணி. யாருன்னா சுந்தரமூர்த்தியினுடைய மகன், 13 மாத குழந்தை. தூங்குடா கண்ணு, அப்பா வெளியே போயிருக்கு, சித்த நேரத்துல வந்துரும் என்று யாரோ அவனை சமாதானப்படுத்தக்கூடிய குரல் சுந்தரத்துக்கும் கேட்கிறது, மரகதத்துக்கும் கேட்கிறது. அது யாருடைய குரல்னா சுந்தரத்தினுடைய அக்காவினுடைய குரல். அவ அப்படி சொல்றான். திரும்ப அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த மணி வந்து எங்க அப்பா அழுதுகிட்டு இருக்கான் திரும்பவும். இப்படி மணி வந்து அழுகையை நிறுத்தவே இல்லை. அக்கா சுந்தரத்துடைய அக்கா என்ன பண்றா, அவனை எடுக்க போறாங்க, அவனை தூக்க போறாங்க. ஆனா அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரே ஆங்காரத்தோட வந்து அந்த உருவி கொண்டு திரும்பவும் வேகமா அழ ஆரம்பிக்கிறான் மணி. அப்ப என்ன செய்யறான் சுந்தரமூர்த்தி, அப்படியே மாடிப்படியில இருந்து கீழே கொஞ்சம் இறங்கி வந்தான். இறங்கி வந்துட்டு அப்போ சொல்றான், மரகதா விளக்க ஏற்று அப்படின்னு சொல்லி சொல்றான். என்று அவ செல்லமாக முனகி கொண்டே மரகதான் கட்டிலை விட்டு இறங்குறான். இறங்கிட்டு சிறிது நேரத்துல அந்த செத்து போன குத்து விளக்கு சுடர் புனர்ஜென்மம் பெற்று மீண்டும் மறுவிரை புனர்ச்சி பெற்று மீண்டும் வந்து எரிய ஆரம்பிக்குது. இங்க இதெல்லாம் நிறைய இதெல்லாம் நிறைய பொருள் வந்து இருக்கு. அந்த அன்பின் ஆழத்தினால் அந்த வெளிப்பாடு பொருள் இருக்கு. அப்போ கேக்குறா, யாரு சின்னவனா முழிச்சிருக்கான் என்று தூக்கம் கலைந்தில் இந்த பெண்ணின் ஒரு குரல் வந்து அங்க கேட்கிறது. கூடாரத்துல படுத்திருந்த பெண்ணின் குரல் வந்து கேட்கிறது. அப்ப அவன் சுந்தரத்தோட அக்கா சொல்றாங்க, ஆமா ஆமா பெயலுக்கு இந்த பையனுக்கு அப்படிங்கிறத பெயலுக்கு அர்த்த சாமர்த்திய அப்பா ஞாபகம் தான் என்று அவங்க அக்கா வந்து சொல்றான். அது என்ன பண்ணும் இருந்தாலும் அது முரண்பட்டு அப்பா வந்தால் ஒழிய அடங்க மாட்டானே அப்படின்னு அவங்க அக்கா சொல்றாங்க. எப்படி கூப்பிடுறது, இப்ப கூப்பிட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு
சுந்தரம் அக்கா வந்து அந்த அந்த பெண் சொல்றா சரிதான் அப்படின்னு முனகிட்டு மீண்டும் வந்து தூங்க முனைந்தது அந்த பெண் குரல். குழந்தை விடாம என்ன பண்ணுதுன்னா மூச்சு வாங்காம அப்படியே அழுது கொண்டே முனகி கொண்டே இருக்கிறது. இடையில வந்து ஏக்கம் கலந்த அந்த விம்மல் பொறுமல் குழந்தைகிட்ட அப்படியே வர அழுக அப்படியே வந்து இருந்துகிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்றான் சுந்தரமூர்த்தி, ஒன்னும் அப்படியே வந்து பேசாம அப்படியே கட்டில்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறான். திரும்ப 1 மணி நேரம் ஆகுது, 1:30 மணி ஆயிடுச்சு. இவன் என்ன நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கான், சரி குழந்தை இப்ப அழுவதை நிறுத்துவான்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா பாத்தீங்கன்னா 1 மணி ஆச்சு, 1:30 மணி நேரம் ஆச்சு, அழுகை இன்னும் ஓயல. ஏங்கி அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா மணி அவன் வந்து அழுது பாத்தீங்கன்னா தொண்டை கூட அப்படியே கம்மி போயிடுச்சான். அத்தனை அழுக, எங்க அப்பா எங்க அப்பா எங்க அப்பா எங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனகள் வந்து அப்படியே வாயில சொல்லிட்டே வந்து இருக்கானா. அதனால இத கேட்டுட்டு சுந்தரமூர்த்தியால கட்டுல ரொம்ப நேரம் வந்து உட்கார்ந்து இருக்க முடியல. உடனே என்ன பண்றான், இரு வாரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு யாருகிட்ட மரகதத்திட்ட இரு வாரேன்னு சொல்லிட்டு அந்த மாடி கதவை திறந்து கொண்டு இவன் கீழே இறங்கி வர்றான். அந்த மாடிப்படியில இருந்துகிட்டே சொல்றான், அக்கா அவனை இப்படி கொண்டாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரன் கேட்டு அந்த பையனை வந்து கொண்டுகிட்டு மாடிக்கு திரும்பவும் போறான். அப்ப அந்த அவங்க அக்கா சொல்றாங்க, வலுத்த பையன் என்ன ஓயிரானா பாரு அப்படின்னு சொல்லிட்டே வந்து குழந்தைய வந்து சுந்தரமூர்த்தி கிட்ட கொடுக்குறாங்க. சுந்தரமூர்த்தி அப்படியே தோல்ல அவனை பையனை போட்டு குழந்தைய போட்டுட்டு அப்படியே அழுதுகிட்டு முதுக அப்படியே தட்டி கொடுத்துக்கிட்டே என்ன செய்யறான், மேல மாடிக்கு போறான். அப்ப முதுக தட்டி கொடுத்த உடனே குழந்தையினுடைய அழுகை கொஞ்சம் நின்னுருது. பாரேன் எத்தனை அழுகையை இங்கதான் போச்சோ அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா வந்து அப்படியே அதிசயித்து கொண்டு அப்படியே அவங்க அக்கா வந்து திரும்பி கீழே வந்து திரும்பி அந்த அவன்கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு திரும்பி வர்றான். அப்போ சுந்தரமூர்த்தி மணியை தூக்கி கொண்டு மாடிக்கு வந்து போறான். சுந்தரமூர்த்தி வந்தவுடன் என்ன பண்றா அப்படின்னா, மரகதம் வந்து என்ன நினைச்சாலோ என்னமோ தெரியல, ரொம்ப அழுதானோ அப்படின்னு பரிதாபத்துடன் கேட்கிறாள். ஆமா என்று பதிலளித்து விட்டு சுந்தரமூர்த்தி என்ன செய்யறான், அப்படியே கட்டில்ல வந்து அப்படியே உட்கார்றான். குழந்தை என்ன பண்ணா அங்க நின்று அந்த புது மனுஷியை கண்டவுடன் அந்த மணி குழந்தை மீண்டும் வந்து அழ ஆரம்பிக்குது. ஏன்னா புது மனுஷியை மரகதத்தை பார்த்த உடனே சுந்தரமூர்த்தி சொல்றான், அழாதேடா கண்ணு என்று சொல்லி கொண்டு என்ன பண்றான்னா தட்டுல இருக்கக்கூடிய தின்பண்டத்தை எடுத்து குழந்தையினுடைய வாயில வந்து ஊட்டுறான். குழந்தைக்கு மூக்கு வழியா வடியும் சளியை வந்து உறிஞ்சி கொண்டு என்ன பண்ணுதுன்னா அந்த பட்சணங்களை தின்ன ஆரம்பிக்கிறது. ஆசிரியர் வந்து பட்சணங்களை பண்டங்களை முக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நீ ஏன் நிக்கிற, வந்து படுத்துக்கோ அப்படின்னு மரகதத்தை சொல்றான் சுந்தரமூர்த்தி. மரகத வர்றா, உட்கார்றா. உட்கார்ந்த உடனே சொல்றான், திரும்ப படுத்துக்கோ அப்படின்னு வந்து சொல்றான். மரகதம் வந்து படுத்துறான். சுந்தரமூர்த்தி தின்பண்டத்தையும் அந்த பாலையும் குழந்தைக்கு ஊட்டி விட்டு என்ன பண்றான் அப்படின்னா தனக்கும் மரகதத்துக்கு இடையில இந்த மணிய படுக்க வச்சுட்டு அப்படியே முதுகுல அப்படியே வந்து தட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறான். குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அழுறது இல்ல, அழல. ஆனா என்ன பண்ணுது அப்படின்னா தூங்காமல் அப்படியே வந்து குழந்தை வந்து அப்படியே இருக்கு. அவன் தட்டி கொடுப்பதை அப்படி நிறுத்திட்டான் அப்படின்னு சொன்னா, சரி தூங்கிட்டான் அப்படின்னு தட்டி கொடுப்பதை நிறுத்திட்டான்னு சொன்னா திரும்ப வந்து குழந்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணா அப்படியே உசுப்பி வந்து எழுப்பி வந்து அவன் வந்து திரும்ப வந்து அழுகுறான். ஆக இப்படி சுந்தரமூர்த்தி வந்து என்ன செஞ்சுட்டான், முடுக்கு அப்படியே தட்டி கொடுத்த வர சுந்தரமூர்த்தி அப்படியே அசந்து அப்படியே தூங்கிடுறான். இந்த குத்து விளக்கு வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்குது இல்லைங்களா, அப்போ அந்த நேரத்துல மரகதம் என்ன பண்றா அப்படின்னா கட்டில் ஓரத்துல அப்படியே ஆடாமல் அசையாமல் அப்படியே படுத்திருந்தா அந்த தட்டி கொடுக்கும் ஓசையும் குழந்தையினுடைய உசும்பல் நின்று விட்ட பிறகு மெதுவா அவ ஏந்திரிச்சு வந்து சுந்தரமூர்த்தியினுடைய அப்படியே முகத்தை வந்து அவ பாக்குறா, குனிந்து பாக்குறா. ஆனா பிறகு என்ன செய்யறா, நேரா வந்து போய் அந்த குத்து விளக்க போய் அணைக்கிறா, குளிர வைக்கிறா. அணைச்சிட்டு திரும்பின உடனே சுந்தரமூர்த்தி திடுக்கிட்டு விழிச்சு பாக்குறான். தான் எப்போது தூங்க போனேன் என்பது அவனுக்கு தெரியல. இது தூங்கிட்டான். கழுத்தில் இளம் ஸ்பரிச சுகம் பட்டது அவன் மரகதம் என்று கூறிக்கொண்டு அந்த கையை பற்றுறான். அந்த கை பார்த்தீங்கன்னா அது குழந்தையினுடைய கை. மருகன் அவன் கை படுக்கையை வந்து மரகதத்தை வந்து தேடுறான். ஆனா மரகதத்தை காணல. அவன் என்ன பண்றான், மரகதம் வந்து பாக்குறான், காணல. அப்போ மெதுவா என்ன கேட்கிறான், மரகதம்
அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு கீழே கட்டில விட்டு கீழே இறங்குறான். கீழ் வீட்டில இருந்து பார்க்கறான், கடிகாரத்தை பார்த்தா 5 மணி அடித்தது. விடிய காலை 5 மணி அடித்தது. எங்கோ ஒரு சேவல் வந்து கூவி ஓய்ந்திருக்கிறது. வெளியே பார்த்தா ஜன்னல் ஓரத்துல மரகதம் வந்து படுத்திருக்கிறார். இந்த விடி நிலா காலையில அந்த விடி நிலவினுடைய அந்த மங்கிய ஒளி துண்டை வந்து அவள் மீது அப்பி கிடந்தது. அப்படியே அவள் மீது பட்டு கிடந்தது. அவள் அப்படியே அயர்ந்து தூங்கி கொண்டு வந்தாள். அப்ப மரகதம் அப்படின்னு திரும்பவும் போய் கூப்பிடுறாங்க. இந்த சுந்தரமூர்த்தியினுடைய கை வந்து மரகதத்தின் மீது பட்ட உடனேயே அவள் திடுக்கிட்டு அப்படியே கண் விழிச்சு பார்க்கிறா. அப்ப கேட்கிறான், இங்க ஏன் படுத்த, படி விழுமே அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி அவளை கேட்கிறான். அப்புறம் மரகதம் எழுந்திரிச்சு உட்கார்ந்து தன்னுடைய ஆடையெல்லாம் ஒழுங்கு செஞ்சுக்கிறா. அதன் பிறகு சரி பொழுது விழிஞ்சுது, நீ வேணுமானா கீழே போ அப்படின்னு சுந்தரம் வந்து மரகதத்திட்ட வந்து அவன் வந்து சொல்றான். மரகதம் ஒன்றுமே அப்படியே பேசாம அங்கிருந்து என்ன செய்யறா அப்படின்னா, எழுந்து அடிபேறு ஓசை கூட அப்படியே கேட்காம அப்படியே மெதுவா வாசலுக்கு நடந்து போறா. திறந்து மூடிய கதவு தான் அதனுடைய சத்தம் மட்டும்தான் கேட்டது. அந்த அளவுக்கு அவர் மெல்ல நடந்து கீழே வந்து போறார். இது ஒரு பகுதியாக ஆசிரியர் சொல்றார். இது 2வது பகுதியில் என்ன அப்படின்னா, அந்த பின்னோக்கு உத்தி அப்படின்னு ஒரு வகை உத்தி இருக்கு. அந்த உத்தியை பயன்படுத்தி இந்த சுந்தரமூர்த்தியுடைய வாழ்க்கை எப்படி ஏன் 2வது திருமணம் பண்ணா அப்படிங்கிறத இதுல வந்து சொல்ல வர்றாரு. சுந்தரமூர்த்திக்கு மரகத வந்து 2வது மனைவி. அவனுடைய முதல் மனைவி பேர் வந்து சங்கர வடிவு என்பவள். அவள் வந்து சுமார் 8 மாச காலத்துக்கு முன்னாடியே அவன் வந்து இறந்து போயிடுறான். அவள் இறந்த போது இந்த சுந்தரமூர்த்தியினுடைய மகன் மணிக்கு வயது வந்து 1 ஆண்டு 1 மாதம் முடிந்திருந்ததாம். அதாவது 13 மாச குழந்தை இந்த மணி. இப்போ சுந்தரமூர்த்திக்கு இப்போ அவனுக்கு எவ்வளவு வயசு அப்படின்னா, அவன் 27 வயசுல முதல் கல்யாணம் சுந்தர வடிவை திருமணம் செஞ்சிருக்கிறான். இப்போ வயது வந்து அவனுக்கு 30ன்னு தாண்டல அப்படி 30 வயசு. ஆக இப்போ சுந்தரமூர்த்தி இப்போதும் வயது ஒன்று ஆகிவிடவில்லை. அதே அநேகமா முதற் கல்யாணம் பண்ணி கொள்கிற வயசுதான். ஏன்னா அன்னைக்கெல்லாம் வந்து திருமணம் வந்து சின்ன வயதுல பண்ணி, இன்னைக்கெல்லாம் இந்த 35 வயசு 33 இப்படிதான் திருமணம் வந்து நடக்கிறது. அநேகமா முதற் கல்யாணம் பண்ணிக்கொள்ற வயசு தான் 30 இன்னும் தாண்டவில்லை. ஆனாலும் கூட 3 ஆண்டு காலமாக அவன் பெற்றிருந்த அனுபவம் இன்னொரு 30 வருஷத்துக்கான ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப அந்த சுந்தர வடிவு வந்து பாத்தீங்கன்னா, அவன் ஒன்னும் அவ்வளவு அழகானவ இல்ல. ஆனாலும் கூட அவளை சுந்தரமூர்த்தி மனம் விரும்பித்தான் அவளை வந்து கல்யாணம் செய்து கொண்டிருந்தார். கல்யாணம் பண்ண முத வருஷம் இடையில ஒரு 3 மாதம் வந்து 3 மாத கரு ஏற்பட்டு அது வந்து சிதைந்து போயிருது. அதன் பிறகு கூட வந்து பாத்தீங்கன்னா சுந்தர வடிவின் மீது இந்த இவன் சுந்தரமூர்த்தி வந்து சங்கர வடிவின் மீது சுந்தரமூர்த்தி ரொம்ப அன்பு உடையவனாக தான் இருந்தான். அவங்க ஒருவருக்கு ஒருவர் இருவரும் வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கமாக தோன்றி அவங்களுடைய அன்பை வந்து அவர்கள் இருவர் வந்து பரிமாறி கொண்டு வாழ்ந்தவர்கள். அடுத்த வருஷ மத்தியில தான் அவன் மணி வந்து பிறந்திருக்கான். இப்போ மணி பிறந்த போது அவள் பிரசவத்துல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். அந்த மணியை பெற்றெடுப்பதற்கு ரொம்ப துன்பப்பட்டிருக்கா, துயரப்பட்டிருக்கா சங்கர வடிவு. அப்போது அவ உடம்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரசவத்துல இருந்து நொம்பலப்பட்டு போன உடம்பு அப்படின்னா ரொம்ப நைந்து போன உடம்பு. பின்னால் வந்து அவ மரணம் அடைகிற வரையில் கொஞ்சம் கூட தேரலை. அது காரணம் என்ன அப்படின்னா, பிரசவம் முடிந்த சில மாதங்கள்ல அவளுக்கு உள்ளுக்குள்ளாக எப்போதோ பற்றி இருந்த சயரோகம் ஆட்டங்காண தொடங்கியது அப்படின்றாங்க. இந்த சயரோகம்னா இந்த காசநோயில எலும்புருக்கி காசநோய் இருக்கு, நுரையீரல் காசநோய், இப்படி பல வகை இருக்கு. நம்ம மருத்துவர் ஐயா அவங்களுக்கு தான் வந்து அது தெரியும். அந்த நோய் வந்து அது வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சான். இந்த காசநோய் அப்படின்னு அவன் சொன்னது உடனே சுந்தரத்துக்கு அப்படியே கொலை நடுங்கி போச்சான். அந்த நோயிலிருந்து அவளை எப்படியாவது மீட்டாகணும்னு சொல்லிட்டு அரும்பாடுபட்டு இருக்கான். அவனுக்கு பண வசதியும் அப்படி ஒண்ணும் கிடையாது. ஏதோ ஒரு ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மாதம் சம்பளம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆபீஸ்ல தான் அவனுக்கு வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். அவன் குடும்பத்துக்கு அவன் வாங்கின சம்பளம் போதுமானதாக கூட இல்ல. வேற வகையில பார்த்தோம்னா எந்த பூர்வீக சொத்தோ அல்லது அவனுக்கு சொத்து பிரிஞ்சதோ அப்படிங்கிறதான் இல்ல. அவன் சங்கர வடிவை கல்யாணம் பண்றதுக்கு கூட கடன் வாங்கித்தான் என்ன பண்ணிருக்கிறான், சங்கர வடிவை வந்து திருமணம் செய்திருக்கிறான்.
அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பல பேர்கிட்ட கடன் வாங்கி எப்படியாவது தன்னுடைய சங்கர வடிவை காப்பாத்திரணும் அப்படின்னு அவன் பல முயற்சிகளை வந்து அரும்பாடுபட்டு இருக்கிறான் இந்த சுந்தர மூர்த்தி. பார்த்தா சுத்தி கடன், கை குழந்தைய பார்க்க கூட ஆள் இல்லை, ஆபீஸ்ல ரொம்ப கெடுபடி. நாளாக நாளாக என்ன ஆச்சுன்னா வரவு செலவு ஒத்து போகாத ஒரு சூழல், வாழ்க்கை சூழல். இந்த சுந்தரமூர்த்தி மனதை வந்து அவன் என்ன பண்ண தளர விடாம தன்னுடைய அந்த வாழ்க்கையை வந்து அந்த சுந்தரவுடைய வாழ்க்கைக்கு உத்தரதானத்துக்காக மீண்டும் அவளை வந்து கொண்டு வரதுக்காக ரொம்ப மன்றாடி போராடி கொண்டிருக்கிறான். ஆனா கடைசியில அவ முயற்சி எல்லாம் அவனுக்கு வீணா போயிடுச்சு. விழலுக்கிளை இறைத்த நீர் மாதிரி அவ சுந்தர வடிவு இறந்து போயிடுறான், சங்கர வடிவு. அப்புறம் சங்கர வடிவு ஒரு நாள் வந்து இறந்து போயிடறான். இறந்த உடனே பார்த்தா அவனுக்கு அழக்கூட அவனுக்கு திராணி இல்லை. மனசு அத்தனை தூரம் அப்படியே வந்து மறத்து போயிருந்துச்சான். கடைசி காலத்துல அவள் கஷ்டப்படாம போய்விட்டா நல்லது கூட இன்னும் மனசுல நினைக்க தோன்றுகின்ற அளவுக்கு அவன் வந்து கஷ்டப்பட்டு இருக்கான். அப்புறம் அவ இறந்த பிறகு பாத்தீங்கன்னா, அவ இறந்த பிறகு நம்ம எங்கேயாவது தேசாந்தரியாக வந்து போயிடலாம் அப்படிங்கிற நினைப்பு வந்தா கூட குழந்தை, இந்த கை குழந்தை மணி வந்து இருக்கணும் இல்லைங்களா? அதனால அவ என்ன பண்றான், ஒரு பிள்ளையை விட்டுட்டு போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த உலகத்தோட வந்து நம்ம அந்த போகாம வந்து ஒட்ட வச்சிருக்கு அப்படிங்கிறது அவன் நினைச்சுட்டு அவனுக்காக வாழணும்னு நினைக்கிறான். அப்போ அவ மனைவி இறந்த பிறகு குழந்தையை பராமரிப்பதுக்கு அவனுக்கு பெரும் சங்கடமா இருந்துச்சான். இருந்தாலும் யாரு பாத்துக்குன்னா அவங்க அக்காவை வந்து திருமணமாகி வாழ வெட்டியா வந்து இந்த சுந்தரமூர்த்தி வீட்டுல வந்து இருக்கிறாங்களாம். அதனால வந்து அவங்க ஓரளவு வந்து இந்த மணியை வந்து பாத்துக்கிறாங்க. அப்புறம் பாத்துக்கிட்ட பிறகு என்ன சொல்றாங்கன்னா, நீ 2வது கல்யாணம் பண்ணிக்கப்பா அப்படின்னு அவங்க அக்காவும் சொல்றாங்க. அவ இறந்த 8 மாசத்துல ஊராரும் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வந்து சொல்றாங்க. இவன் அப்படியே யோசிச்சு பாக்குறான். இவன் 2ஆம் கல்யாணத்தை பத்தி இவனுக்கு வந்து அந்த சிந்தனையே இல்லை. அந்த காதலை பற்றியான சொப்பன கனவுலாம் வந்து சங்கரவடி படுத்த படிக்கலையே அதோட போயிடுச்சு இவனுக்கு. வாழ்க்கை என்னடா இப்படி அப்படின்னு போயிடுச்சு. ஆனா வாழ்க்கையில அவன் பெற்ற அனுபவங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே கசப்பு. மீண்டும் அந்த கசப்பை வந்து ருசிப்பதற்கு அவன் வந்து ரொம்ப தயங்குறான், ரொம்ப அஞ்சுறான். ஆனாலும் கூட எல்லாருடைய வற்புறுத்தலும் அவனை வந்து என்ன அப்படின்னா குழந்தையினுடைய ஒரு அதுக்காக ஒரு கல்யாணம் பண்ணிக்கத்தான் நேருமோ அப்படின்னு வந்து நினைக்கிறான். ஆனா அவன் ரொம்ப கொஞ்சம் நாள் தள்ளிக்கிட்டே வர்றான். அப்புறம் அவங்க அக்காவுடைய வாழ்க்கை, அவங்க அக்கா புருஷனோட அவங்க அக்காவை சேர்த்து வைப்பதற்காக பேசிட்டு இருக்கிறதாக செய்தியெல்லாம் வருது. அந்த சூழ்நிலையில தான் என்ன செய்யறான் அப்படின்னா, சரி அக்கா வந்து அது வாழ்க்கையை வந்து தன்னுடைய கணவன் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா இந்த மணியை வந்து பாத்துக்க வேண்டுமே அப்படின்னு ஒரு நிலையில தான் அவன் வந்து 2வது கல்யாணத்துக்கு அவன் வந்து ஒத்துக்கிறான், சம்மதம் தெரிவிக்கிறான். ஆக இப்படி அவங்க அக்கா தான் போய் மரகதத்தை தேடி பிடிச்சி கல்யாணம் பேசி முடிக்கிறாங்க. அந்த கல்யாணம் வந்து ஒரு கோயில் சடங்குல சும்மா ஒரு 4-5 பேர் அவங்க சொந்தக்காரங்களோட ஒரு 4-5 பேரை மட்டும் வச்சு சுருக்கமாக அவங்க திருமணம் வந்து மரகதத்துக்கும் சுந்தரமூர்த்திக்கும் திருமணம் நடக்குது. அவளுக்கு மரகதத்துக்கு இது முதல் திருமணம், இவனுக்கு சுந்தரமூர்த்திக்கு 2வது திருமணம். அவ வந்து என்ன பண்றா, குழந்தைக்கு அறிவு வளர்ந்து வினயம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக மரகதத்தை வந்து என்ன செய்யறான், கட்டி கொள்ள விரும்புகிறான். சரி, ஏன்னா அவன் வளர்ந்து பெரியவனாக பிறகு அவ கட்டினோம்னா இது நம்ம அம்மா இல்ல அப்படின்னு வந்து அவன்கிட்ட ஒரு வேற்றுமை மனநிலை ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றான்னா, இவ 13 மாத குழந்தைங்களா அவ விவரம் தெரிவிக்கும் முன்னாடியே வந்து சரி வந்து மரகதத்தை திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு. அதனால அவன் என்ன பண்ணான்னா, அந்த சங்கர வடிவு இறந்த அந்த சில 1 வருடம் காலம் ஆகிறதுக்கு முன்பாகவே என்ன பண்ணிட்டான், அவளை வந்து திருமணம் செய்து கொண்டான். ஆக அவன் மரகதத்தை திருமணம் செய்கிற பொழுது பார்த்தீங்கன்னா அவன் மனசுல எத்தனையோ வந்து சந்தேகங்கள் வந்து அவன் மனசுக்குள்ளேயே ஓடுது. என்ன அப்படின்னா, நம்ம குழந்தைக்காகத்தான் நான் மணந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி மரகதம் வந்து குழந்தைய எப்படி கவனிப்பா, என்ன இருந்தாலும் பெற்ற தாய்க்கு வருமா, இவள் குழந்தைய சரியா கவனிக்க விட்டா என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி இல்லறத்திலேயே பிடிப்பற்று போன பின்பு மீண்டும் மணந்து கொள்கிறேன். இவனுக்கு ஒரு வெறுப்பு, ஏன்னா அவள் முதல் கல்யாணம். இவனுக்கு வந்து இல்லறத்திலே வந்து ஒரு வெறுப்பு ஏற்பட்டு விட்டது, ஒரு வாழ்க்கை அனுபவம் கசப்பை கொடுத்து விட்டது. ஆனால் நம்ம வந்து மணந்து கொள்கிறோம். அப்ப குழந்தையினுடைய நன்மை அப்படின்னு சொல்லி கூறி இந்த நம்ம கட்டிய மனைவி மரகதத்துக்கு நம்ம நன்மை செய்யாம விட்டு விட்டா அது என்ன ஆகும், அவளும் ஒரு சின்ன சிறுசு தானே, அவளும் இளம் வயதுக்காரி தானே, இப்படின்னு சொல்லி இவன் என்னென்னவோ இன்ப கனவுகளோடு தான் வீட்டுக்கு வந்து யோசிச்சுக்கிட்டே வந்து
அந்த கனவுகள் என்னால் பாழடைந்து விடக்கூடாது. எவனாவெல்லாம் கனவுல வருவா மரகதம், அந்த கனவு வந்து என்னால் பாழடைந்து விடக்கூடாது. ஆனா அந்த ஆசை கனவுகளுக்கு இந்த குழந்தையே முட்டுக்கட்டையா ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது? இப்படி எல்லாம் வந்து மனசுல வந்து அப்படியே நினைவுகள் வந்து ஓடிக்கொண்டே அப்படி இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், மரகதத்திடம் போய் திருப்திகரமாக நடந்தால்தான் அவளும் குழந்தையிடம் திருப்திகரமாக நடந்து கொள்வாள். அப்படியானால் தான் நான் என் குழந்தைக்கும் மனைவிக்கும் துரோகம் இழைக்காமல் வாழ முடியும் அப்படின்னு வந்து நினைக்கிறான். மரகதத்திட்ட திருப்திகரமா நடந்துகிட்டாதான் அவளும் இந்த குழந்தை மீது அன்பு காட்டுவா, அவளும் திருப்திகரமா நடந்துக்குவா. அப்படின்னா நான் வந்து 2 பேருக்குமே நான் வந்து துரோகம் செய்யாம வாழ வேண்டியதாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சுந்தரமூர்த்தி வந்து நினைக்கிறான். நினைச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்படியெல்லாம் மனசுல சுந்தரமூர்த்தி மனசுல எண்ணங்கள் தோன்றி மறைகிறது. ஆனா அவன் தன்னுடைய புது மனைவியை சந்தித்த அன்று இரவிலே அந்த முதல் சந்திப்பையே பாத்தீங்கன்னா குழந்தை குறுக்கிட்டுருச்சு. அந்த சந்திப்பின் இங்கிதத்தை பாழ்படுத்தி விட்டது. அதன் பிறகு அவர்கள் வந்து சந்திக்காமல் போகவில்லை, சந்தித்தார்கள். குழந்தை குறுக்கிடாமலும் இருந்ததுண்டு. எனினும் அவள் நெஞ்சில் ஒரு பயம், அவனுடைய நெஞ்சில ஆனந்தமயமான கனவுகளை எதிர்நோக்கித்தான் மரகதம் அந்த முதல் நாள் இரவு தலை சாய்த்திருப்பாள். எத்தனையோ வருஷ காலமாக இந்த எட்டாத இன்ப கனவாக அவள் மனசில் தங்கி தவம் கிடந்த அன்றைய இரவு அப்படி வாழ்பட்டு விட்டதே. ஆனால் அதனால் அவள் மனம் புண்பட்டு இருக்குமோ? அதனால அவளுக்கு குழந்தை மீது வெறுப்பு ஏற்பட்டு இருக்குமா? இந்த குழந்தையினால் வயது மீறாத கணவனை அடையவில்லை என்றாலும் 2ஆம் தாரமாக நம்ம வாழ்க்கைப்பட்டு விட்டோமே என்று எண்ணுவாளோ? அதனால் அவள் மனம் உடைஞ்சு போவாளா? இப்படிலாம் வந்து நினைச்சு பார்க்கிறான். சுந்தரமூர்த்திக்கு அந்த ஒரு நாள் இரவு அனுபவத்தின் மீது பற்பல விதமான எண்ணங்களை அவன் மனசுல உண்டாக்கி கொண்டே இருக்கிறான். மரகதம் இப்போது தனியாகத்தான் இருக்கிறார். அக்கா கூட ஊருக்கு போயிட்டான். இப்போது அவள் குழந்தையை எப்படி கவனிக்கிறா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சுந்தரமூர்த்தி அதையும் வந்து கவனிக்கத்தான் செய்யறான். ஆனாலும் கூட அதிலிருந்து அவனால் எதுவும் நிர்ணயிக்க முடியல. எனவே அவன் மரகதத்தினுடைய ஒவ்வொரு அசைவும் வந்து அவன் அளவிட்டு கொண்டு பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனா அவன் மரகதம் என்ன பண்ற தெரியுமா? மரகதம் தன்னைத்தானே அளவிட்டு கொண்டு இருந்தான். மரகதம் 2ஆம் தரமைய வாழ்க்கை போகிறான் அப்படிங்கிறத மரகதம் வந்து அறிந்த போதிலேயே அவள் அதை பற்றி எந்த விதமான கவலையுமே படல. கட்டப்போகும் வழக்கமாக இருக்கும் 2ஆம் கல்யாண மாப்பிள்ளையான கிழவனாக இராமல், கிழவனாக இல்லாம வயசு மாப்பிள்ளையாக இருந்தது ஒன்றே அவளுக்கு ஒரு சமாதானத்தை தந்தது. ரொம்ப வயசான ஆள் கிடையாது. ஆனா 30 வயசுக்குள்ள இருக்கிறனா 2ஆம் கல்யாணம் பரவாயில்ல அப்படின்னா அவன் அந்த ஒரு சமாதானத்தோட வர்றான். அப்படி குழந்தைகளை தகப்பனாயிட்டு அப்படின்னு அவன் வந்து நினைக்கல. இறந்து போன மனைவியை எண்ணி மருகுவார அப்படின்னு சொல்லி அவள் வந்து ஒருபோதும் மரகதம் எண்ணி பார்க்கல. ஆனா சுந்தரமூர்த்தி நினைத்தது மாதிரி மரகதத்திற்கு முதல் ஏமாற்றம் முதல் இரவின் போது நிகழவில்லை, அதற்கு முன்பே நிகழ்ந்து விட்டதாம். ஏன்னா கல்யாணத்து அன்னைக்கு அந்த மணியை கூப்பிட்டு அவன் மணப்பெண்ணா இருக்கிற போது மடியில வந்து உட்கார வச்சு இவனை மணியை உட்கார வைக்கிறாங்க. மரகதத்தை பெண் அழைத்து கொண்டு வந்து உள் வீட்டில் விளக்கு முன்னால் வைத்திருந்தாங்க. அந்த வீட்டு விளக்கேற்றி வச்சு பெண் அழைச்சு வந்தோன்னா வீட்டுக்குள்ள வைக்கிறது இன்றைக்கு வழக்கமா இருக்கு. தலையிலே கொத்துப்பூ, கழுத்து நிறைய நகை, முகத்தில புது பெண்ணினுடைய மோகனம், அப்படியே அந்த வெப்பம் கொஞ்சம் புனிததலை நிமிராமல் அந்த மரகதம் வந்து அந்த புது வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ சுந்தரமூர்த்தி பிள்ளை மணி வந்து என்ன பண்ணா, அப்படியே தளர் நடந்து அங்க வரான். அப்பதான் கத்தி கத்தி நடந்து அங்க வர்றானா. உடனே சுந்தரமூர்த்தியுடைய அக்கா வந்து அவனை தூக்கி மரகதத்தினுடைய மடியில வந்து உட்கார வச்சுட்டு, இந்த பாருடா இதுதான் அம்மா அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்கிறாளாம், சொல்றாளாம். குழந்தை என்ன செய்யறா, அவளை வந்து அப்படியே ஒரு முறை அப்படியே குரு அப்படின்னு வந்து மணி வந்து பார்த்துட்டு அப்படியே திரும்ப சுந்தரமூர்த்தி அக்காவிடமே வந்து பாய்ந்து வந்து ஒட்டி கொள்கிறானா. அப்போ பக்கத்துல இந்த பாட்டி சொல்றானா, பெத்த அம்மாதான் அம்மாவா, இவளும் அம்மாதான் என்று சொல்கிறாளாம். பாருங்க, ஏன்னா இப்பவே அந்த மரகதத்துக்கிட்ட அந்த மனசுல வந்து இப்படி இதெல்லாம் நீ வேற்றுமையை நினைக்க கூடாதுங்கிறத இந்த பாட்டி மூலமாக பெத்த அம்மாதான் அம்மாவா, இவளும் அம்மாதான் என்று அந்த பாட்டி வந்து சொல்றாளாம். மரகதத்துக்கு அப்போது இப்படி சுருக்குன்னு மனசுல பட்டதாம். கல்யாணம் பண்ணி புருஷனோட இன்பமாக இருக்கலாம் என்றுதான் மரகதம் வந்தார். ஆனா தாடி கழுத்தில் ஏறும் முன்பே தனக்கு அம்மா பட்டமா, அதற்குள் தன் மடியில் குழந்தையா, தாலி கழுத்துல ஏறுவதற்கு முன்னாடியே நமக்கு அம்மா பட்டமா, அதற்குள் வந்து நாம் வந்து நமக்கு குழந்தையா அப்படின்னு நான் அதுக்குள் நான் தயாரி விட்டேன் அப்படின்னு சொல்றான்.
அவளுக்கு அந்த பொழுதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நெஞ்சம் வந்து திடுக்கிட்டது. என்றாலும் கூட அவள் வந்து மனம் கலங்கி அழுது விடவில்லை. அப்படி சொன்னா அழுதுல. அதன் பின் என்ன பண்றா, மணவரையில வந்து நிகழ்ச்சி அவளுக்கு ஒரு துளி கண்ணீர் கூட மரகதத்திற்கு வரவில்லை. ஆனா அந்த நிகழ்ச்சியால் சுந்தரமூர்த்தி எதிர்பார்த்தது போல அவன் மனசில் காழ்ப்புணர்ச்சி எதுவும் ஏற்பட்டு விடவில்லை. அவளுக்கு ஏமாற்றம் தான் ஏற்பட்டது. காதலை எதிர்பார்த்துத்தான் அவள் கல்யாணம் செய்து கொண்டாள் என்றாலும் கூட காதலுக்கு அடிப்படையான தாய்மை உணர்ச்சி அவளிடம் தலை தூக்கி விட்டாலும் மக்கி போகவில்லை. எனவே அவள் அந்த குழந்தையை கண்டு பரிதாபப்பட்டாள். குழந்தை இவன் நினைக்கிற மாதிரி அவன் மனசுல வெறுக்கல. அந்த மணியை கண்டு, குழந்தையை கண்டு மரகதம் வந்து பரிதாபம் தான் படுகிறார். இருந்தாலும் கூட சுந்தரமூர்த்திக்கு அவள் மனசை அளந்து எடை போட்டு விட முடியவில்லை. அப்படியே திகைக்கிறான். குழந்தையே வந்து இத்தனை நாள் பழகியும் தன்னிடம் பாய்ந்து வருகிறதே, அவளிடம் போக மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சுந்தரமூர்த்தி வந்து நினைக்கிறான். அப்ப மரகதமே அந்த தாயில்லாத குழந்தை மீது பரிதாபப்பட்டு கொண்டுதான் வந்து இருக்கிறாள். நானும் நாளை தாயாகி விடக்கூடும். அப்போது என் குழந்தையும் கவனிக்கத்தான் வேண்டும். அன்று தலைப்பிள்ளை ஆண் பிள்ளையாக பிறக்கட்டும் என்று அத்தை ஆசீர்வதித்தாலே. எனவே இப்போது பிள்ளை இல்லை என்றால் எப்படியோ 1 வருஷத்திலோ 2 வருஷத்திலோ எனக்கு பிள்ளை பிறக்கத்தானே போகிறது. அந்த பிள்ளையை உதறி தள்ள முடியுமா அப்படின்னு மரகதம் வந்து அந்த பக்குவப்பட்ட மனசோட இருந்தான். ஆனால் கல்யாணமான அன்றே குழந்தையா, கட்டிய புருஷனுடன் பழகி 4 வார்த்தை கூச்சம் இல்லாமல் பேசுவதற்குள்ளேயே குழந்தை. முதல் இரவின் சந்திப்பிலேயே குழந்தையின் கூக்குரலா. ஆனால் அது என்ன செய்யும் குழந்தை? அது அறியாத குழந்தை. அப்பாவை பிரிந்து இருக்க சகிக்காத குழந்தை. அப்பாவை நான் பிரித்து கொண்டு போய்விட்டேன் என்று அது அழுகாதா? அதற்கு இல்லாத உரிமை எனக்கு ஏது? நான் நேற்று வந்தவள். அது அவரின் பிரதி பிம்பம், ஜீவ பகுதி. எனவே அதை பகையாடுவதற்கு நான் யார்? எனக்காக அவர் என்னை மணந்து கொண்டாரா? இல்லை அவருக்காகவா? பார்க்க போனால் இந்த குழந்தைக்காகத்தானே அவர் என்னை மணந்து கொண்டார். அவள் அந்த மரகதத்துடைய மனசு மரகதம் தன் மனசுக்குள்ளாக எத்தனையோ எண்ணினாள். அவள் கண்ட முடிவெல்லாம் குழந்தையின் அன்பை முதலில் வென்றால்தான் பின்னர் கணவனின் அன்பை வெல்ல முடியும் என்பதுதான். எப்படி அங்க சுந்தரமூர்த்தி இவளுடைய அன்பை வென்றால் அவ வந்து குழந்தை மீது பிரியம் காட்டுவாள் என்று நினைக்கிறானோ, அதே மாதிரி இவ என்ன நினைக்கிறா அப்படின்னா, சுந்தர எத்தனையோ அவள் கண்ட முடிவெல்லாம் குழந்தையின் அன்பை முதலில் வென்றால்தான் பின்னர் கணவனுடைய அன்பை வெல்ல முடியும். சுந்தரமூர்த்தியோ மனைவியினுடைய அன்பை வென்றால்தான் குழந்தையின் அன்பை அவள் வெல்லுவாள் என்று கருதினார். இருந்தாலும் இருவரும் ஒருவரை ஒருவர் பல மாத காலமாக அறிந்து கொள்ளவில்லை. அன்னைக்கு சுந்தரமூர்த்தி 9 மணிக்கு மேல் என்ன பண்ணா, தான் வீட்டுக்கு வர்றான். இங்கேயே ஒரு சினிமா பார்த்துட்டு வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வரும்போது மரகதத்துக்கு என்ன பண்றான்னா, பூ கொஞ்சம் வாங்கிட்டு வர்றான். அப்புறம் மிட்டாய் கொஞ்சம் வாங்கிட்டு வர்றான். இப்ப வீட்டுக்குள்ள நுழைந்ததுமே மரகதம் கேட்கிறா, ஏன் இத்தனை நேரம் என்று கர்சனையோடு விசாரிக்கிறா மரகதம். மணி கேட்கிற, ஏன் மணி தேடினானோ அப்படின்னு வந்து அவ சுந்தரமூர்த்தி வந்து அவ மரகதத்தை கேட்கிற, மணி வந்து தேடினானான்னு சொல்லி கேட்கிறா. இல்ல நான் தான் தேடினேன் அப்படிங்கிறா மரகதம். இல்ல நான் தான் தேடினேன். அவன் தூங்கி விட்டானான் கேட்கிறான். சுந்தரமூர்த்தி நல்லா தூங்கினான், கொட்டு கொட்டென்று விழித்து கொண்டிருக்கிறான். அவன் என்ன சொல்ற, நல்லா தூங்கினான், கொட்டு கொட்டுன்னு விழித்து கொண்டிருக்கிறான் என்று கூறிக்கொண்டு வீட்டுக்குள் சென்று மணியை கையில் தாங்கி கொண்டு வந்தால் மரகதம். அப்படியே வீட்டுக்குள்ள போய் அவனை தூக்கிட்டு கையில அப்படியே ஏந்தி கொண்டு தூக்கி கொண்டு மரகதம் வந்து வர்றான். இந்த பாருடா அப்பா போ அப்படின்னு மரகதம் வந்து மணியை சொல்றார். சுந்தரமூர்த்தி கையை நீட்டுறான். மணி அவனிடம் போக மறுத்து விட்டு அப்படியே மரகதத்தை பார்த்துட்டு இம்பா இம்பா என்று ஏதோ சொன்னான். இம்பா என்று ஏதோ சொன்னான். மரகத்தை விட்டு போக மாட்டேங்கிறான். வரமாட்டாயா அப்படின்னு மணிக்கு அவன் சுந்தரமூர்த்தி கேட்கிறான். இம்பா அப்படிங்கிறான். அப்ப அவ சொல்றா, அவனுக்கு பால் வேணுமாம் அதான் அப்படி என்று சொல். அவனுக்கு பால் வேணுமாம் அதான் அப்படி. அடடே, அவன் பாசையை நீ கூட கத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கிறான் சுந்தரமூர்த்தி. அவ சொல்றா, பின்னே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி உள்ளே சென்று படுக்கையில வந்து உட்காரான். அவன் மனசில் வெளியிலிருந்து வரும்போதே சரச எண்ணங்கள் தான் தலை தூக்கி நின்றன. எனவே அவன் மரகதத்துக்கு பூவும் மிட்டாயும் வந்து வாங்கி வந்திருக்கான். அப்போ அந்த சூழ்நிலையில அவன் விளக்கை இறக்க வைத்து விட்டு
மரகதத்தினுடைய வரவுக்காக என்ன பண்றான் அப்படின்னா அப்படியே கட்டில வந்து காத்து கொண்டிருக்கிறான். ஆனா மரகதம் வந்து கூட குழந்தைய உறங்க பண்ணி கொண்டிருக்கிறாள். ஆனால் குழந்தைய உறங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கான் மணி. அது சுந்தரமூர்த்தியால் அதுவரை தாங்க முடியவில்லை. மரகதம் தூக்கம் வரல, வாயேன் அப்படின்னு கேட்கிறான். எனக்கு வந்தால் போதுமா, மணிக்கு வர வேண்டாமா அப்படிங்கிறான். சுந்தரமூர்த்தி அதிலே எதுவும் பேசல. அன்று மணி தன்னிடம் வராததை கண்ட அவனுக்கு மரகதத்தின் மீது நம்பிக்கை ஏற்பட்டது. குழந்தையை அவள் நேசிக்கிறாள் என்று இப்பொழுது மரகதத்தின் மீது இவன் வந்து நம்பிக்கிறான். ஒரு மட்டும் என் எண்ணம் பாழடையாமல் போயிற்று அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி ஏதோதோ எண்ணிக்கொண்டு படுத்து கிடக்கிறான். வெளியில் கூடாரத்துல மரகதம் ஏதோ தாலாட்டு பாட்டை பாடிக்கொண்டு மணியை உறங்க பண்ணி கொண்டிருக்கிறாள். தாலாட்டு பாடி அவனை உறங்க பண்ணி கொண்டிருக்கிறாள் கூடாரத்துல. அந்த தாலாட்டு மணியை மட்டும் உறங்க வைக்கவில்லை, சுந்தரமூர்த்தியையும் நிம்மதியோடு உறங்க வைத்தது. அந்த தாலாட்டு மணியை மட்டும் உறங்க வைக்கவில்லை, சுந்தரமூர்த்தியையும் நிம்மதியோடு உறங்க வைத்தது என்று சொல்லி இந்த 14 பக்கத்துல இந்த கதையை மிக சிறப்பாக எழுதியிருக்கின்றார். இந்த வாய்ப்பளித்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கும் இவ்வளவு நேரம் இந்த நான் கதையை சொன்னதை கேட்ட அத்துணை தோழர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. ஐயா தொமுசி அவர்களுடைய கதையை நிதானமாக எந்த இடத்திலும் விடுபடாமல் கதையினுடைய முழுமையை இந்த மன்றத்தில் பதிவு செய்வதற்காக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமை சார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவு செய்கிறோம். வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடங்குகிற நம்முடைய சாத்தூரார் இன்றைக்கு இணையாத காரணத்தால் மகாராஜன் ஐயா தொடக்கி வைக்கணும். பேராசிரியர் மகாராஜன் ஐயா. நன்றி. பேராசிரியர் அம்மா அரசெல்வியம்மா, நீங்க தொடங்குங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதை ஒரு நிறைவான அரசெல்வியம்மா சொன்ன பிறகு சொல்லுங்க பேராசிரியரே. நன்றி. சரிங்க. அரசெல்வியம்மா நிறைவான ஒரு கதையை வந்து கதை சொல்லி ரொம்ப அழகா சொன்னாரு. கதையில எதுவுமே விடுபடல போல இருக்கு. ஏன்னா தோமுசி புஸ்தகம் என்கிட்ட இல்ல. அதனால கதையை கேட்டா அவர் பொறுமையா நிறுத்தி எந்த வரிகளையும் விடல, எந்த ஒரு நிகழ்வையும் விடல, ரொம்ப அழகா சொன்னாரு. அந்த கதையை கேட்க கேட்க அந்த நிகழ்வுகள் நாம பார்த்துட்டு இருக்க மாதிரியே இருக்கு. அந்த வீட்டுல நாம ஒரு ஆளா இருந்து பாக்குற மாதிரியே இருந்துச்சு. கதை நல்ல அருமையான கதை. இந்த கணவன் கதாபாத்திரமும் சரி, அதாவது கணவன் கதாபாத்திரம் மரகதம்மா, இந்த 2 பேருமே அவங்களுக்கான சந்தேகங்கள், நியாயமான சந்தேகங்கள் மனசுல இருந்துச்சு. அத நியாயமான முறையில அது தீர்ந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நேரம் குறைவு என்பதால் 1-2 வார்த்தையோட நிறுத்திக்கிறாங்க. இந்த கதாபாத்திரங்கள் 2 பேர்லயும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. எனக்கு கேட்டதுல இது நிறைவா இருந்துச்சு. ஐயோ இது ஏன் இப்படி முடிச்சிருக்கலாமே, இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு வருத்தப்படாம அழகான நிகழ்வுகளை அழகான வார்த்தைகளால அந்த இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் சொல்லும் போது வானத்து நட்சத்திரங்கள் தான் பூ மாதிரி இங்க சிதறி கிடந்துச்சுன்னு, அதெல்லாம் நல்ல அருமையான ஒரு ஓமையா இருந்துச்சு. நல்ல கதை நிகழ்வு. அந்த குழந்தைய மையமா வச்சுதான் இவ்வளவு நிகழ்வுகளும் நடக்குது. முடிவு அற்புதமான முடிவு. அத சொன்ன விதமும் மிக அழகு. ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. மகாராஜனே. கதை வந்து ரொம்ப அற்புதமா சார் ஐயா வந்து ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. அப்படியே கதையுடைய காட்சி, கதை விவரிக்கக்கூடிய செய்தியை வந்து அப்படியே கண் முன்னாடி நிறுத்துத மாதிரி அழகா சொன்னாங்க. அதே மாதிரி வந்து அந்த சுந்தரமூர்த்தி கதாபாத்திரம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குடும்ப தலைவன் அப்படின்னா ஒரு நல்ல குடும்ப தலைவனாவும் இருக்கான், ஒரு தகப்பனாவும் இருக்கான். அதே மாதிரி வந்து 2வது தரமா கட்டக்கூடிய அந்த மரகதம் அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்கு தான் உண்மையான ஒரு ஆளா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கதை நெடுக வந்து
பதிச்சுது. அதே மாதிரி அந்த மரகதம் கதாபாத்திரமும் பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த தனக்கான ஆசைகள் இருந்தாலும் அந்த இந்த பையனுக்காக வந்து தன்னை வந்து முழுமையா வந்து அதான் அந்த கடைசியில சொல்லி அந்த தாலாட்டு மணியை மட்டும் உறங்க வைக்கவில்லை, சுந்தரமூர்த்தியவும் நிம்மதியோடு உறங்க வைத்தது அப்படின்னு. ஆனாலும் ஒரு சின்ன கடைசியில வந்து பாத்தீங்கன்னா சுந்தரமூர்த்தி ஏதோ எண்ணிக்கொண்டு படுத்து கிடந்தான். வெளியில் கூடத்தில் மரகதம் ஏதோ தாலாட்டு பாட்டை பாடிக்கொண்டே மணியை உறங்க பண்ணி கொண்டிருந்தால் இதுல வந்து கணவனுக்கும் ஒரு நிம்மதியவும் அந்த குழந்தைய பாதுகாக்கிறதுல வந்து மரகதம் ஒரு சிறந்தவளாக ஒரு தாய்மை உள்ளமா கடைசி வரை காட்சிப்படுத்திருக்கிறத வந்து ஐயா ரொம்ப அற்புதமா அந்த கதையை நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஐயா பின்னோட்ட வழங்குறதுக்கு நீங்க கூப்பிடல, என்னால செல்போன்ல வந்து அதை கரெக்டா கொண்டு வர முடியல. ஐயா அற்புதமா இருந்ததுங்க ஐயா, கதை ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்கள் ஐயா, நன்றிங்க நன்றிங்க, ரொம்ப அற்புதமா இருந்தது கதை இன்னைக்கு. அப்படியே கண்ணு முன்னாடியே நிப்பாட்டிட்டீங்க அந்த கதாபாத்திரங்கள் அனைத்தையுமே, அப்படி கண்ணு முன்னாடியே நிப்பாட்டிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க, நல்லா இருக்கு, அருமையா, நன்றி நன்றி. நன்றி பேராசிரியரே, மிக்க மகிழ்ச்சி. ஐயா பணித்துறை பாலசுப்ரமணியன் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே இந்த சிறுகதையை மிக அற்புதமாக ரசித்து சொன்னார் முனைவர் ப. கிருஷ்ணன் அவர்கள். உண்மையிலேயே நல்லா இருந்தது. ஒவ்வொரு வரியையும் அவர் விடலை. மிக அற்புதமான ஒரு கதை சொல்லி அவர்கள். இன்னொன்று, இந்த சிறுகதையை நாம் பார்க்கும்போது எனக்கு சில சொல்லணும் போல தோணுது. என்ன அப்படின்னா, ஒரு சிறுகதை ஆசிரியன் ஒரு கதை சொல்லும்போது அதுல வரக்கூடிய சொற்கள் கூட எப்படி புதுமைப்பித்தன் அவர்கள்ட்ட அந்த சொல் சரியாக வந்து விழுமோ அது போலதான் தோமுசி ஐயாட்டையும் அந்த சொற்கள் சரியா வந்து விழுது. நான் அந்த கதையை ஒரு 2 முறை நான் வாசித்தேன். ஐயா சொல்லும்போது அதை நான் கூர்ந்து கவனித்தேன். அதுல இவன் ரொம்ப நீண்ட சிந்தனைக்கு பிறகு சுந்தரமூர்த்தி மாடியை படியேறி அந்த அறைக்குள்ள போறான். அறைக்குள்ள போகும்போது கதவை தள்ளும்போது கதவின் முனகல் சத்தம் கேட்டது. அது ஒண்ணு. அப்புறம் உள்ள போறான். அந்த சம்பவங்களை எல்லாம் ஐயா சொன்னாரு, அது நமக்கு நினைவு வரும். அந்த அறையை விட்டு காலையில அவன் வெளியே வரும்போது திரும்பவும் அந்த வார்த்தையை போடுறாரு, கதவின் முனகல் சத்தம் கேட்டது. நான் இது ரொம்ப ஆழமா யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா கதவின் முனகல் சத்தம் கேட்டதே தவிர கட்டிலின் முனகல் சத்தம் கேட்கவே இல்லைங்கிறத எவ்வளவு நாசுக்கா அவர் வந்து அதுல பதிவு பண்றாரு பாருங்க. அதே போல அங்க முதல் இரவு அங்க நடக்குது. அதை கூட முதல் சாந்தி முகூர்த்தம் தான் பல எழுத்தாளர்கள் எழுதுவாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, சாந்தி கல்யாணம் நடக்குதுன்றாரு. நான் அந்த சொல்லையும் நல்லா யோசிச்சு பார்த்தேன். ஏன் அந்த வார்த்தையை போட்டாரு? சாந்தி முகூர்த்தம் அப்படின்னு தானே சொல்லணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தப்போ இவர் வந்து வித்தியாசமா சாந்தி கல்யாணம்னு போடுறாரு அப்படின்னு யோசிச்சப்போ அதுலயும் ஒண்ணு எனக்கு தென்பட்டுது. என்ன அப்படின்னா, முதலாக இருவரும் ஆணும் பெண்ணும் அப்படின்னு முதல் திருமணமான இருந்தா சாந்தி முகூர்த்தம் கூட போட்டிருப்பாரு. ஆனா இது ஏதோ ஒரு சூழல்ல ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல பெரியவர்களாக நிச்சயம் செய்யப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு கல்யாணம். இது 2வது அந்த பெண்ணுக்கு இல்ல அந்த சுந்தரமூர்த்திக்கு இது 2வது கல்யாணம். அதனாலயோ என்னவோ தெரியல சாந்தி கல்யாணம்னு போட்டாரு, முகூர்த்தம் போடலங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதே போல தாலாட்டு மிக அற்புதமா அந்த கடைசியா மணி மட்டும் இல்ல, அந்த சுந்தரமூர்த்தியும் சேர்ந்து அந்த தாலாட்டுல மயங்கினான் அப்படின்னு சொல்றது வந்து மிக அற்புதம். ஏன்னா பெண்கள் கடுமையான உழைப்பாளிகள், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா பெண்கள்ல தியாக மனப்பான்மை கொண்டவர்கள் ஒரு சிலர் மட்டும்தான். குடும்பத்துக்காக வேண்டி உழைக்கிறார்கள், அது ஒரு பக்கம். அது எல்லா குடும்ப பெண்களும் செய்யக்கூடியது. ஆனா குடும்பத்துல தியாக மனப்பான்மை அப்படிங்கிறது அது இன்னும் பெண்ணுக்கு மகுடம் சூட்டுவது மாதிரிதான். அந்த மகுடம் சூட்டுவது போலதான் அந்த மரகதத்தினுடைய நிலை. பேரும் அருமையா வைக்கிறார் பாருங்க, மரகதம், ஒளி வீசக்கூடிய மரகதம். அந்த மரகதத்தால அந்த குடும்பம் ஒளிதான் பெறும், ஒரு காலமும் இருள் வராது அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்துல அந்த பேரை சூட்டினார். என்னவத்தில் மரகதம் அப்படிங்கிற ஒரு பேரை கதாநாயகிக்கு வைக்கிறார். தாலாட்டு அப்படிங்கிறது இன்றைய காலத்துல குறைஞ்சி போச்சு. நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு நிறைவு பண்றேன். 1993 நடுநிலைப்பள்ளி தமிழாசிரியர் இருந்தப்ப 6ஆம் வகுப்புக்கு ஒரு தாலாட்டு பாட்டு இருந்தது. நான் மாணவர்களை மறுநாள் உங்க அம்மாட்ட போய் ஒரு தாலாட்டு பாட்டு 4 வரியாவது எழுதி கொண்டு வாங்க என்ன.
மறுநாள் 2 பேர் மட்டும் தான் கொண்டு வந்தாங்க. ஒன்று கண்ணான என்ன அந்த தண்ணீர் தண்ணீர் படத்தில் வரும் இல்லையா ஒரு பாட்டு, அந்த பாட்டை எழுதி கொண்டு வந்தா முழு பாட்டையும். கண்ணான பூமகனே இல்லையா, கண்ணுறங்கும் சூரியனே அப்படிங்கிற மாதிரி வரும். அந்த திரைப்பட பாட்டை எழுதி கொண்டு வந்தா ஒரு பொண்ணு, நல்ல முத்தான கையெழுத்து. இன்னொரு பொண்ணுகிட்ட அவ நல்லா படிக்கிற பொண்ணு, என்னம்மா ஆச்சு நீ கேட்கலன்னு, ஐயா எங்க அம்மா திட்டுறாங்க அப்படின்னே, என்னம்மா திட்டுறாங்க அப்படின்னு சொன்னா, உங்க ஐயா உனக்கு பாடம் எடுக்கிறாரா எனக்கு பாடம் எடுக்கிறாராங்க மாதிரி திட்டாங்க அப்படிங்க. ஏன்னா இப்ப தாலாட்டு அப்படிங்கிறதே இல்லை. அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்துகிட்டு இருக்கு, வருத்தத்துக்குரியதா இருக்கு. ஆனா இங்க மரகதம் பாடிய தாலாட்டுல மணி மட்டுமல்ல, அந்த சுந்தரமூர்த்தியும் அவனுக்கும் தாயானால் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாரு. மணிக்கு மட்டும் அந்த மரகதம் தாய் இல்லை, சுந்தரமூர்த்திக்கும் ஒரு தாயாக தாய் தாலாட்டு பாடினால்தான் குழந்தைகள் தூங்கும். இங்க 2 பேருக்குமே மரகதம் மிகச்சிறந்த தாயாக மாறி இருக்கிறாள் அல்லது மாறிவிட்டாள் அப்படிங்கிறத மிக அற்புதமாக ரகுநாதன் அவர்கள் இந்த சிறுகதையை சுட்டி காட்டியிருக்கார் என்பது போல எனக்கு தோன்றுச்சு. உண்மையிலேயே தோழர் அவர்கள் மிக சிறப்பாக இந்த கதையை சொன்னாங்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையை. நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். பொன் ஏழுமலை தோழர் சொல்லுங்க. வணக்கம். இன்றைக்கு அந்த தாலாட்டுன்றது, அதாவது இதுவரையில வந்த இந்த வரிசையில இன்னைக்குதான் நான் அந்த கதையை படிச்சுட்டு நான் இதை கேட்குறேன். எப்படி படித்தேன் அப்படின்னா, தோழர் முருகன் தான் அனுப்பிச்சிருந்தாரு எனக்கு. நான் கேட்டதுக்கு தாலாட்டுன்ற அபாய சங்கிலின்னு 2 அனுப்பிச்சிருந்தாரு. அது 1 மாதம் கூட ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் வேறு கதைகளை ஜூலை 25 கேட்டேன். எனக்கு 27 இப்போ கிடைச்சிருக்குது 1 மாதத்துக்கு அப்புறம். அந்த அளவுக்கு இங்கே போட்டி இருக்கிறன்றதுல ஒரு மகிழ்ச்சி தான். ஆனால் தாலாட்டு கதையை நான் பார்த்தபோது படித்த போது இவ்வளவு விஷயங்கள் என்னுடைய மனதில் பதியல. ஏன்னா அது 1 மாதத்துக்கு முன்னாடி படித்தது. இப்போ அவர் சொன்னதை பார்க்கும் பொழுது அது மிகவும் விரிவாக சொல்லியிருக்கிறாரு. எனக்கு அது இந்த கதையை எப்படி சொல்றது அப்படின்ட்டு தான் நான் கொஞ்சம் தயக்கமாக இருந்துட்டு வேற சில கதைகளை எழுதியிருந்தேன். ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கிறாரு. இதில் என்ன அப்படின்னா, இதில் ஒரு விஷயம் நான் கேள்வியை கேட்கணும். அந்த நினைவுலேருந்து கேட்குறேன், எனக்கு முழுசுமா ஞானம் இல்லை. அதில் ஒன்று விட்ட சகோதரின்னு ஒருத்தர் தான் அவங்களுக்கு நடுவில் ஒரு கதாபாத்திரம் வருது. 2வது இவரு பொருளாதார சிக்கல்களில் இருக்கிறாரு. வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்குது. 2வது திருமணம் தேவையான யோசிக்கிறாரு. அவ என்னன்ற மரகதம் என்னன்ற, நம்ம 2வது தாரமா போனா கூட அவருக்கு வயசு 30க்கும் கீழே தானே இருக்கு, அதனால பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒத்துக்கிறா. இந்த சூழல்ல இந்த திருமணம் நடக்குது. ஆனா இவ சுந்தரமூர்த்தியுடைய மனத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி, இவளுக்கு நம்ம உண்மையான கணவனா இருப்போமா, அவ நம்மளை ஏற்றுப்பாளா, நம்ம அவளுக்கு இணையா இருப்போமா அப்படின்லாம் எண்ண ஓடும்போது, கடைசியில் அந்த தாலாட்டு பாடல் இந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு சுமூகமான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கு. ஒரு எண்ண ஓட்டங்கள், ஒரு பெண் 2வது தாரமா வருகின்ற ஒரு பெண்ணுக்கும் பொருளாதார சூழலில் சிக்கி 2வது தாரம் தேவையா என்று யோசித்து கொண்டிருந்த மனிதன் திருமணமான சூழல்ல வரக்கூடிய எண்ண ஓட்டங்களையும் மிக சிறப்பா சொல்லியிருக்கிறாரு. அதாவது என்னால் முடியுமா என்று தான் நான் தவிர்த்த ஒன்றை ஒரு கிருஷ்ணன் ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கிறாரு. அருமையான பொழிவு, அருமையான விளக்கம். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி தோழமையை. நிறைவு பின்னூட்டமாக தோழர் சுப்பிரமணியம் அவர்கள். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கிருஷ்ணன் தாலாட்டுங்கிற கதையை சொல்லுது, நிறைய செய்திகளை சொன்னாரு. முதல்ல தாலாட்டு பற்றிய ஒரு கவிதையை சொன்னாரே, அதிலே நான் ரொம்ப அசந்துட்டேன். வானம் மேகத்தை தாளாட்டியது, கடல் அலையை தாளாட்டியது அப்படின்னு சொன்னார். ரொம்ப அருமையா இருந்துச்சு. மேல நிறைய செய்திகளை சொன்னார். கதையை ஒண்ணும் விடாம நல்ல குரலால் நடித்து சொன்னாரு. தூரம் கூடும் போது அன்பு கூடும் அப்படின்னாரு. இந்த மாதிரி நிறைய கதையை ரொம்ப புட்டு வச்சுட்டாருன்னு சொல்லலாம். இந்த சிறுகதை பின்னோக்கி உத்தி அதை ஒண்ணு சொன்னாரு. 2வது பாகத்தை பின்னோக்கி உத்தி, அதெல்லாம் ரொம்ப அருமை. இந்த மாதிரி சொல்வது
ஒரு கதை எழுதுவதற்கான ஒரு பயிற்சி கொடுத்தது மாதிரி நல்லா இருந்துச்சு. அடுத்து அந்த சிறுகதையில் குறியீடுகளுக்கு பொருள் உண்டு அப்படின்னு சொன்னார்ல, அது வந்து சுந்தரமூர்த்தி மரகதத்தின் கன்னங்களை இருட்டில் தடவி தடம் கண்டு கொண்டிருந்தான். தொடர் புள்ளி வைத்தாலே அந்த செயல் தொடர்கிறது அப்படிங்கிறது பொருள். அந்த செயல் தொடர்கிறது அப்படின்னு பொருள். அத ரொம்ப நல்லா அந்த குறியீடுகளுக்கு பொருள் உண்டு அப்படின்னு சொன்னது ரொம்ப அருமை. பிறகு பனித்துளி பாலசுப்ரமணியம் 2 நல்லா சொன்னார். மரகதம் ஒளி அப்படிங்கிறது ஒண்ணு. பிறகு கதவு முனங்கள் சத்தம் தான் கேட்டுச்சு, கட்டிலில் முனங்கள் சத்தம் கேட்கல அப்படின்னு. நான் வந்து அந்த முனங்கள் சத்தத்தை அவங்க மனசு முனங்குது, அவன் திறந்துக்கிட்டு உள்ள வரும்போது அவன் மனசு முனங்கிட்டது. அந்த மரகதம் வந்து கதவை மூடிட்டு போகும்போது அவன் மனம் முணங்கியது அப்படின்னு நான் இது பண்ணியிருந்தேன், குறிச்சு வச்சிருந்தேன். அதையும் ரொம்ப அருமையா சொன்னார் அவரு பாலசுப்ரமணியம். பிறகு அந்த சுந்தரமூர்த்தியின் வாழ்வில் ரொம்ப ஊமையடிப்பட்டிருக்கான். அதனால அவனுடைய மனசு ரொம்ப பின்தங்கி இருந்தது. ரொம்ப வருத்தத்தோட இருக்கிறான், வாழ்றான். ஆணுக்கு கால் கட்டு போடுறதுன்னு சொல்லுவாங்க, திருமணம் முடிக்கிறது. 2வதும் ஒரு தலையாக முட்டுக்கட்டையாக பிள்ளை இருக்கு. அதை ரொம்ப நல்லா குறிப்பிட்டிருக்கிறாரு. பிறகு மரகதம் என்ன நினைக்கான்னு பாருங்க. சுந்தரமூர்த்தியின் குழந்தையின் அன்பை பெற்றால்தான் மரகதம் நினைக்கா, குழந்தையின் அன்பை பெற்றால்தான் சுந்தரமூர்த்தியின் அன்பை பெற முடியும் அப்படின்னு நினைக்கிறான். இது நினைச்சதுனாலதான் பிற செயல்ல காட்டுறான். அவன் என்ன நினைக்கிறான், மனைவியின் அன்பை பெற்றால்தான் குழந்தையின் அன்பை பெற முடியும். இந்த மாதிரி அன்பை பெறுவது ரொம்ப முக்கியம் என்று புதுமைப்பித்தன் சுட்டி காட்டுகிறார். அன்பை அதான் சொல்லுவாங்க, 1% அன்பு செலுத்தினா எதிரிலிருந்து 2% அன்பு வரும், பல மடங்காக அன்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து இந்த உளவியல் போராட்டங்கள் ரொம்ப இருக்கு. பொதுவா குழந்தையோ வைத்திருக்கவனை திருமணம் செய்த ஒரு பெண்ணுக்கு வந்து 2 குழந்தைகள் மாதிரி. அதுதான் அந்த தாலாட்டுல கடைசியில சொல்லுதாரு. 2 குழந்தைகள் மாதிரி. சங்கரவடிவின் மறுபிறவிதான் மரகதமாக வருகிறார். அந்த பாட்டியும் முதலே குறியீடால் சொல்றார். எப்படி பெத்த அம்மா தான் அம்மாவா, இவளும் அம்மா தான் அப்படின்னு சொல்லுதாப்புல. அதேதான் அந்த கடைசியில வந்து சொல்லி முடிக்கிறார். அந்த தாலாட்டை வச்சு முடிக்கிறார். சங்கரவடிவின் மறுபிறவிதான் மரகதமாக திகழ்கிறாள் என்று கதையை ரொம்ப அருமையா முடிச்சிருக்காரு. தாலாட்டு என்ற சொல்லுக்கு ஒரு அருமையான கதையை தோமுசி ரகுநாதன் படைத்திருக்கிறார் என்றே கருத்து தோன்றுகிறது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. பேராசிரியரே எதுவும் சொல்ல விரும்புறீங்களா ஷனையா? அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். பின்னூட்டம் வழங்கிய அனைத்து சான்றோர்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மிக சிறப்பான இந்த கதையை சொல்வதற்கு வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும். மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி தோழமையே. நிறைவு பின்னூட்டமாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய பொதுச் செயலாளர் தோழமை மிக்க மருத்துவர் அறமையா அவர்கள். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அருமையான நிகழ்வா இருந்தது. கிருஷ்ணன் ஐயா வந்து ரொம்ப அருமையா சொன்னாங்க. அது ஒரு 14 பக்கம் உள்ள கதை. அதை வந்து ஒரு தெளிந்த நீரோடை போல அப்படியே அம்மா சொன்னாங்களே, அறச்செல்வி அம்மா அப்படியே காட்சிப்படுத்திட்டாங்க.
அந்த வார்த்தைகளால சொல்லி போறப்பயும் அப்படிதான் ஒரு கதை இருக்கணும். நம்ம மனசுக்குள்ள படிச்சா எப்படி காட்சி வருமோ அதை போலயும் படிக்கும் போதுதான் காட்சிப்படுத்துவாரு. இப்ப சொல்றப்பயும் ஒரு காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த கலை வந்து முனைவர் கிருஷ்ணன் ஐயாட்ட இருக்கு. அவருக்கு முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் நிறைய கதைகளை சொல்ல வேண்டும். உள்வாங்கி கதையை நல்லா உள்வாங்கி எல்லா பாத்திரத்தையும் உள்வாங்க. தோமுசி ரகுநாதனை போல உள்வாங்கி இருக்கார். தோமுசி ரகுநாதன் வந்து மரகதத்தையும் சரி, அந்த ஆணையும் சரி, அந்த அக்கா, குழந்தை, இந்த இவங்களுடைய மன உளவியல் எல்லாத்தையும் அந்தந்த உளவியல் மரகதத்துக்கான நியாயம் என்ன, அவருக்கான நியாயம் என்ன, என்னென்ன கேள்வி எழும் ஒரு 2ஆம் திருமணம் முடிக்கும் போது இவனுக்கு என்ன இவர் இந்த குழந்தைய பாத்துக்குவாங்களா, அப்படி இப்படி எல்லாம் மிக அருமையான ஒரு பின்னல், கதை பின்னல், அதை எல்லாத்தையும் உள்வாங்கி சொன்னாங்க. இன்னைக்கு பல இடங்கள்ல நம்ம இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொதுச் செயலாளராக இருந்த சுதாகர் ரெட்டியினுடைய நேற்று மறைந்தார். அவருடைய நினைவு தினம் இன்றைய தினம் தமிழகம் முழுக்க அனுசரிக்கப்படுகிறது. தன்னுடைய மருத்துவ படிப்பையே வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு கட்சிக்காக மாணவர் பெருமன்றம், இளைஞர் பெருமன்றத்தில் பணியாற்றி கட்சியின் மிக நீண்ட காலம் பணியாற்றி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து மறைந்தவர். அவருடைய நினைவுகள் அங்கங்கே நடந்து கொண்டிருக்கு. இந்த நிகழ்வு வந்து மிக அருமையானது. இந்த தோமுசி ரகுநாதன் வந்து இந்த கதையில மிக அருமையா ஒவ்வொருத்தரையும் படைத்த விதம் இருக்கே, இயற்கை வருங்க. அந்த கதவு ஆடுறது கூட சொன்னாங்க. ஏன் கதவு கிரீச் என்று திறந்தது, பிறகு அது அதே வருத்தப்படுது அப்படின்ற மாதிரியான ஒரு கதவு கூட ஒரு பாத்திரமாக, ஒரு உயிருள்ள பாத்திரமாக சித்தரிக்கிறார். ரொம்ப அருமையான கதை, அருமையா சொன்னாங்க. பின்னூட்டமும் மிக அருமை. ஒரு ரொம்ப பாசிட்டிவான கதை இது வந்து. எந்த கேரக்டரும் மோசம் கிடையாது. எந்த கேரக்டரும், எல்லா கேரக்டரும் அந்த கேரக்டருக்கு மேக்சிமம் என்ன பண்ண முடியுமோ அவ்வளவுதான். இவனுடைய சந்தேகங்களும் அவளுடைய இது நிறைவேற்றான்றது தெரியல. ஆனால் இவன் பார்த்தானே, இவன் நம்ம குழந்தைய பாத்துக்கிடுவாளா அப்படின்ற சந்தேகம் வந்து முடிவா இந்த ஒரு தாலாட்டு பாடல அந்த எங்க நிறைவேறுச்சுன்னா, அவன் இந்த குழந்தை வந்து பால் கேட்கானு மழலையனுடைய சொல்லி வந்து பல பேர் குழந்தைகள்கிட்ட பேசுவான். பேசுறப்ப இந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னு அவங்க அம்மா தான் சொல்ல முடியும். ஆனால் ஒரு வளர்ப்பு தாயாக, ஒரு சித்தியாக வந்த கொண்டு அந்த குழந்தையினுடைய மழலையை புரிஞ்சுக்கிறான்னா, அங்கதான் அவ அம்மாவாக பரிணமித்து விட்டாள், மாறிவிட்டாள். அந்த இதை வந்து கிளீனா முடிச்சிட்டார். ஒரு தோமுசி ரகுநாதனுடைய ஒரு கலைஞன் வந்து பாக்குறத சமூகத்தை பார்க்கும்போது எது வந்து ஒரு சித்தி தாயாக எப்போது ஆவாள், அது அப்பதான் ஆவாள். அவர் தன்னுடைய மழலை சொல்லும் போது அதை விளக்கக்கூடிய ஆளாக மாறுறா. அதோட இவனையும் ஒரு நிம்மதியாக இவன் ஏன் தூங்கினான். அவன் வெளியே போயிட்டு வாரான். அப்ப வந்து திருப்பி பையன் வந்து இவன்ட்ட வாரான். அப்ப மரகதம் எப்படி பார்த்தா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது. அந்த இதெல்லாம் இன்னைக்கு போய் அவ இன்னைக்கு ஒரு ஒரு அவளோட இன்னைக்கு இருக்கணும்ன்ற உணர்வோட தான் வாரான் வெளியில இருந்து வந்தாலும். ஆனால் இந்த சூழ்நிலை எல்லாம் பார்த்தவனே அவனுக்கு மிகப்பெரிய நிம்மதி இருக்கு. அப்படின்னு முடிச்சு இந்த ஒரு பாசிட்டிவான கதை. நம்ம பார்த்த கதையிலயும் புதுமைப்பித்தன் கதையிலும் நிறைய நெகட்டிவ் இருக்கும், நிறைய விமர்சனங்கள் இருக்கும். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் மிக சிறந்த ஒரு பாசிட்டிவான கதை. அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக ஐயா அவர்களுக்கு பல கதைகளை அவர் சொல்லி யூடியூபில் பதிவேற்றினால் பலரும் ஒரு கேட்ட அனுபவம் இருக்கும். அந்த நம்ம பவா செல்லத்துறை சொல்றாரு, அவர் கூட சில கொஞ்சம் உணர்வுகள் கூடிடுமோன்னு. ஆனால் இது எந்த உணர்வும் கூடாமல் அந்த எழுத்தாளர் எதை நினைத்தாரோ அப்படியே சொன்னாங்க ஐயா. ஐயாவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி. பிரபார் ஐயா முகம் பத்தம் தெரியுது. சரி, நீங்க திறக்கலாம், எதுவும் சொல்றீங்களா? நான் சொல்றது கேக்கா? கேக்குது. நல்லா சொன்னார். அவரு ஒரு எழுத்தாளர். சுருக்கமா சொல்லணும்னா, மீன் குஞ்சுக்கு நீச்சி சொல்லியா கொடுக்கணும், அது அந்த மாதிரி சொன்னார். அருமையா இருந்தது. நான் நல்லா ரசிச்சு கேட்டேன். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி ஐயா. மிக்க ஐயா, ஒரு வேண்டுகோள். அரசியலியம்மா சொல்லுங்க வேண்டுகோள் சொல்லுங்க. ஒண்ணும் இல்லைங்க, இந்த பதிவு டெய்லி போடுறீங்கல்ல, யார் கதை சொல்றாங்க, கதையோட தலைப்பு என்னன்னு, அந்த பதிவுல வந்து கதை பேர் பக்கத்துல யாரோடைய கதைன்னு போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அது தெரியாம தேடிக்கிட்டே இருக்கோம். தோமுசி கதை வர்றப்ப புதுமை பித்தன் கதையோட தேடிக்கிட்டே இருக்கோம். அதனால அதை மட்டும் போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க சொல்றது எனக்கும்
என்னுடைய தவறு தான், இனி வர்ற காலங்கள் நடக்காது. ஏன்னா அதுல போடும்போது தோமுசி புதுமை பித்தன் இணைஞ்சே வர்ற மாதிரியே இருக்கும். இனி வர்ற குறிப்பாக நாளைக்கு உள்ளது ரெடி ஆயிடுச்சு. அதனால நாளை மறுதினத்துல இருந்து அது சரி செய்யப்படும் என்கிற செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தோழர்களே, ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் காரைக்குடி கிளை தோழர் சி முருகனுடைய நினைவு நாளையும் தோழர் ஜீவா அவர்களுடைய பிறந்த நாளையும் இணைத்து இன்னைக்கு விழா எடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 உறுப்பினர்கள் எல்லோரும் கலை இலக்கிய பெருமன்றத்தின் மீது வைத்திருக்கிற அந்த ஈடுபாடை இன்றைக்கு பார்க்க முடிந்தது. அதுல வந்திருந்ததுல கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் கவிதை சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் எல்லாரும் பல்வேறு பரிணாமங்களோடு மதங்களை கடந்து இனங்களை என்ன சொல்றது சமூகங்களை கடந்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் வளர்ந்து நிற்கிறது. நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றம் தோழர் ஜீவா அவர்களின் சிந்தனைகளை ஒவ்வொரு நாளும் இலக்கியங்களின் வாயிலாக நாம் முன்னெடுத்து செல்கிறோம். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் இரவு 8 மணிக்கு இல்லங்களில் இணையத்தால் இணைந்து பயணிப்போம். நன்றியும் வாழ்த்துக்களும். மிக்க நன்றிங்கய்யா. அனைவருக்கும் மிக்க நன்றிங்கய்யா. ஐயா நன்றி நன்றி.